அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குதுங்க சார். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பின் 8ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று 8/12/2024. இன்னைக்கு நம்ம இந்த மலர் மருத்துவம் சாப்டரை கூடுமான வரைக்கும் நிறைவு செய்திடலாம். நாளையில இருந்து நம்ம படிப்படியா வெவ்வேறு தலைப்புகள்ல சிந்திக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி மொத்தமா கன்சாலிடேட்டா வரும் பொழுது இதுல இருந்து அதுல இருந்தெல்லாம் எப்படி மொத்தமா நம்ம ரெம்டிஸ பண்றதுன்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்டா நம்ம நேத்து ஸ்க்லரன்த்ரஸ்ல முடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன்ல. ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸ்பீச்சஸ் நெஸ்ட் படிச்சிட்டோம். ஐ திங்க் நம்ம வெர்வைன்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வெர்வைன் அப்படின்ற அந்த மலர் மருந்து ஆர்வ கோளாறு, பேராவல் அப்படின்ற அந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகுது. ஆர்வ கோளாறு, பேராவல் அப்படின்றது. அப்ப நிறைய விஷயங்கள் சில பேர் ஆர்வ கோளாறுல செஞ்சிருவாங்கல்ல. அதாவது ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம்னு தெரியாம டமால்னு செஞ்சிருவாங்க. அது லுட்டாப்பி அப்படின்ற ஒரு ஒரு டெவில் இருக்கு. அது சின்ன வயசுல நிறைய கார்ட்டூன்ஸ் லுட்டாப்பி அந்த பேருக்கு பேர். அது என்ன பண்ணும், அந்த ஒனிடா ஒனிடா விளம்பரத்துல ஒரு பேய் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஆர்வ கோளாறுல சின்ன பசங்க குறும்புத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த குறும்புத்தனத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி பண்ணும் பொழுது மத்தவங்களுக்கு அது தப்பா நடந்துரும். அப்ப அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவர்கள் தங்கள் உடல் வலிமையையும் மீறி மன உறுதியையே வலிமையாக கொண்டு காரியங்களை செய்வார்கள். இதனால் இவர்கள் உடற்சோர்வு, சுகவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்றவர்களால் பாதிக்கப்படுவார்கள். செய்பவை சரியென பெற்றால் மரணத்திற்கும் தயங்காமல் செய்வர். மாற்ற முடியாத திடமான எண்ணமும் யோசனைகளும் கொண்டவர்கள். தைரியம் மிக கொண்டவர்கள். தங்கள் கொள்கைகளுக்காக ஆபத்தையும் விரும்பி எதிர்கொள்வார்கள். தங்கள் எண்ணங்களை மற்றவர்கள் மேல் திணிப்பார்கள். இந்த வெறுவைன் சாப்பிடுறவங்க அதை ஒழுங்கா சாப்பிட்டாங்கன்னா அமைதி கொள்வார்கள். மற்றவர்களும் தங்கள் அபிப்பிராயத்தின் மீது உரிமை கொண்டவர்கள் என்பதை உணர்வார்கள். இதனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிப்பார்கள். திருப்தி கொண்டால் தங்களின் அபிப்பிராயத்தையும் மாற்றிக்கொள்ள தயங்க மாட்டார்கள். அப்ப இந்த விடாப்பிடியா மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற இந்த கேரக்டர்ஸ்க்கு இத குடுக்கலாம். பொதுவா இவங்க ஒரு 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 லட்சியத்தோட இருப்பாங்க. ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க. ஈகர்னெஸ்ஸோட இருப்பாங்க. இந்த ஈகர்னெஸ் ஒரு வெற்றியை நோக்கி போகும். அதாவது நான் ஒரு பெரிய சினிமா நடிகர் ஆகணும். நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும். அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம ஆர்வக் கோளாறு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது சாதாரணமா இல்ல, ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆர்வம் ரொம்ப இருக்கு. அந்த ஆர்வமே கோளாறு ஆயிடுச்சு. இப்ப அந்த மீனிங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அது தப்பு இல்ல. ஆசைப்படுறது. ரொம்ப ஆசைப்படுறது. அந்த ஆசைப்படுறது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல கிடைக்கலன்னா, ஒரு லெவலுக்கு மேல முயற்சி செய்யறதுனால பலவீனப்பட்டுறது. இப்ப நரம்பு தளர்ச்சி மாரி விஷயங்கள் வர்றது, பார்க்கின்சன்ஸ் நோய் மாரி வர்றது, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது 3ஆம் இடம் தான் முயற்சிய குறிக்கும் ஜோதிடத்துல. 3ஆம் இடம்ன்றது வீரியஸ்தானம் இல்லையா? இப்ப காலபுருஷனுக்கு 3ஆம் இடம்ன்றது மிதுனம். அப்ப மிதுனத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 3ஆம் இடம் நீர்த்து போயிடும். இப்ப இந்த விந்து நீர்த்து போதல் அந்த மாரி விஷயங்கள். அப்ப இந்த ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செய்றாங்க. அந்த அந்த செக்சுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் வீக் ஆகுறது, அந்த மாரி கூட நீங்க இத எடுத்துக்கலாம். சரியா? அப்ப ஒரு எனர்ஜி திருப்பி வர்றதுக்கு, செக்சுவல் லைஃப் நல்லா வர்றதுக்கு கூட இத நீங்க திருப்பி குடுக்கலாம் ஃபார் மென்ஸ் அண்ட் வுமென்ஸ். அப்ப வெர்வைன் சாப்பிட்டா பர்ப்பஸ்ஃபுல் அ ஆர்வக் கோளாறு போயி பர்ப்பஸ்ஃபுல்லா அத வெற்றி பெறதுக்கு 3ஆம் இடத்தின் முயற்சிய ஆக்கப்பூர்வமா வெற்றி ஆக்குறது. விரயமாகாமல், எனர்ஜிய வேஸ்ட் ஆகாம, அ ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு, ஆனாலும் அதை நோக்கி பயணப்படுதல். அதாவது ரொம்ப பெரிய ஆர்வம் இல்லாமல், ஆனாலும் பர்ப்பஸ்ஃபுல்லா அத செய்றது. அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
ஒரு ஒரு பதட்டம் தணியும். இப்ப பதட்டம் இல்லாம, நரம்பு தளர்ச்சி இல்லாம காரியத்தில் வெற்றி பெற இத யூஸ் பண்ணலாம். சனியையும், புதனையும் சுபத்துவமாக்குறதுக்கு இத யூஸ் பண்றதா நீங்க எடுத்துக்கலாம். இன்ஃபாக்ட் இது வந்து 3ஆம் இடம், 9ஆம் இடம் தொடர்புடைய ஒரு 3ஆம் இடத்துக்கும், 9ஆம் இடத்துக்கும் தொடர்புடைய ஒரு மலர். அப்ப 3ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்தையும் ஒரு சேர வலுப்படுத்துறதுக்கு நீங்க இத பயன்படுத்தணும். சரியா? வெறுமைன். அடுத்து வைன். VINE வைன். அடங்கா பிடாரி, கொடுங்கோல். இத சாப்பிட்டா மரியாதை வரும். ரெஸ்பெக்ட் வரும். சரியா? அப்ப அகம்பாவம், அதிகாரம், அதட்டல், மிரட்டல், கர்வம், முரட்டுத்தனம், பிடிவாதம், தலைக்கனம். அகம்பாவம், அதிகாரம், அதட்டல், மிரட்டல், கர்வம், முரட்டுத்தனம், பிடிவாதம், தலைக்கனம். இப்ப மற்றவர்கள் தங்களிடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் ஆணை செலுத்தவல்ல அதிகாரம் பெற்ற பேராவலாயிருப்பார்கள். தங்களின் எண்ணங்கள் மற்றவர்கள் மேல் திணிப்பார்கள். வேகமாக சிந்தித்து செயல்பட வல்லவர்கள். மற்றவர்களுக்கு தக்க ஆணையிட்டு அவசர சமயத்தில் நன்றாக செய்து முடிக்க இவர்களை நம்பலாம். அறிவு நிரம்பியவர்களாகவும், அன்பு செலுத்துபவர்களாகவும் மற்றவர்களை இத்தகைய குணநலன்களால் வழிகாட்டுவார்கள். ஆதிக்கம் செலுத்த மாட்டார்கள். தங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும், தீர்க்க முடியாத தன்மையையும் தங்கள் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் தெரிவித்து ஊக்கப்படுத்துவார்கள். வைன். இது வந்து ஒரு சாதாரணமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், சம்டைம்ஸ் வந்து ஹிட்லரா, முசோலினியா மாறிடுவான். கரெக்ட்டா? ஒரு ராணுவ மேஜரா மாறிடுவான். இல்ல ஒரு ஒரு சர்வாதிகாரியா மாறிடுவான். இப்போ ஒரு சர்வாதிகாரியாக, ஒரு ஒரு படைத்தலைவனாக, ஒரு சேனாதிபதியாக அந்த மாரி மாறுறவன், ஒரு லெவலுக்கு மேல அடங்காப்பிடாரித்தனமா இருப்பான். அவன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் அவன் சொல்றது தான் ரூல்ஸ். டூ வாட் ஐ சே. நான் சொல்றத நீ செய். அப்படின்னு சொல்ற அந்த மனிதர்களுக்கானது இது. அகம்பாவம் அதிகமானவங்க, நீலாம்பரி முதலான கேரக்டர்கள், படையப்பால நீலாம்பரி முதலான கேரக்டர்கள், ரஜினி படத்துல நெறைய அது என்னது பணக்காரன் படமா? அந்த ஸ்ரீவித்யா ஒரு கேரக்டர்ல இருப்பாங்கல்ல, எஜமானியா. அப்புறம் சவால் விட்டு இவரு வந்து அந்த குடும்பத்த திருத்துவார்ல. அந்த மாரி கர்வம், அகம்பாவம், அதட்டல், மிரட்டல், முரட்டுத்தனம், பிடிவாதம், தலைக்கனம், ஹெட் வெயிட் இந்த மாரி இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் இருக்கிறவங்கலாம் பேசிக்கா வந்து சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்களா இருப்பாங்க. சரியா? சூரியன், செவ்வாய். சூரியன், செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இந்த குணம் இருக்கும். இதே குணம் ஏழைகளுக்கும் இருக்கும். அதாவது தரித்திரத்துல இருப்பான், கஷ்டத்துல இருப்பான். ஆனாலும் அவனுக்கு இது இருக்கும். அது இன்னும் கொடுமையா இருக்கும். அப்ப அது சூரியனால் வருகின்ற தலைக்கணமா, செவ்வாயால் வருகின்ற தலைக்கணமா, இல்ல சனியால வர தலைக்கணமா, இல்ல சுக்கிரனால ரொம்ப அழகா இருக்கிறன்ற திமிர். அழகா இருக்கிறன்ற அகம்பாவம். அதனால வர திமிரா? எல்லா கிரகங்களும் ஒரு லெவல்ல திமிர் பிடிக்கும். இல்ல எல்லா கிரகத்துக்கும் திமிர் பிடிக்கும். சந்திரனுக்கும் திமிர் பிடிக்கும். குருவுக்கும் அகம்பாவம் வந்துரும். குருவுக்கும் நம்மள மீறிய ஒரு குருன்ற ஒரு அகம்பாவம் வந்துரும். அப்ப ரொம்ப ஈஸியா வந்துரும். அழகை வைத்தோ, பணத்தை வைத்தோ, செல்வாக்கை வைத்தோ, பதவியை வைத்தோ அகம்பாவம் வந்துரும். அப்ப பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்ற பாட்டு இங்க தான் அப்ளை ஆகும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்ற அந்த பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹெட் வெயிட்ன்ற ஒரு விஷயம் நம்மள அழிச்சிரும். அப்ப நம்ம இந்த அந்த மாரி கொஞ்சம் வாழ்க்கையில முன்னுக்கு போகும்பொழுது, சுற்றுப்புறத்த பார்த்து அந்த அகம்பாவத்துக்குள்ள போகாம, நம்ம டவுன் டூ த எர்த்துக்கு இருக்கணும் அப்டின்னா, நம்ம வைன் சாப்பிடணும். அப்ப காந்தி மாதிரியான கேரக்டர்ஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திக்கும், ஹிட்லருக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. காந்திக்கும், சுபாஷ் சந்திர போஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவங்க எல்லாருக்குமே மன உறுதி அதிகம். அவங்க தேர்ந்து கொண்ட பாதை அப்படின்றது வந்து தான் அங்க முக்கியம். அப்ப அந்த
பிடிவாதம் என்கின்றதுதான். அந்த பிடிவாதத்தை எப்படி காட்டுறது? அகிம்சையா காட்டுறது. உண்ணாவிரதம் இருந்து இவரு காட்டினாரு. அவங்க சண்டை போட்டு காட்டினாங்க. சரியா? இப்ப இது வந்து இந்த 2ஆம் நம்பர் அந்த மன உறுதி இருக்கு இல்லையா? அந்த 2ஆம் நம்பர் சந்திரனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். சந்திரன கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. சந்திரன்னா உடலும், மனம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ஒயின் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். அது அகங்காரமா மாறாம எல்லாரும் மதிக்கிற மரியாதைக்குரிய நபரா நீங்க மாறுவீங்க. ஆனா உங்ககிட்ட அதே அதிகாரம் இருக்கும். அதே எல்லாமே இருக்கும். அதே பதவி இருக்கும். எல்லாமே இருக்கும். அத வந்து நீங்க மத்தவங்க பிடிக்கிற மாரி மாறி செய்வீங்க. அ இப்ப அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு உங்கள மாத்திக்கணும். இப்ப வெற்றியாளராக இருப்பீங்க. ஆனா மத்தவங்களுக்கு பிடிச்சவங்களா இருப்பீங்க அப்டின்னா, நீங்க ஒயின் சாப்பிடணும். இவங்க ஒரு மிகப்பெரிய லீடரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனித்துவம் மிக்கவர்கள். அதனால வந்து இவங்க வந்து சாப்பிடலாம். எல்லா எல்லா லீடர்ஷிப் ரோல்ஸ்ல இருக்கிறவங்களும் இத சாப்பிடலாம். சரியா? பணக்காரங்க சாப்பிடலாம். பதவியில இருக்கிறவங்க சாப்பிடலாம். அடுத்து வால்நட். WALNUT. வால்நட் வந்து எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் இது குறிக்குது. அதாவது கடந்த கால தொடர்பு, குடும்ப பிணைப்பு அல்லது விடா பழக்கவழக்கங்கள். ஒரு ஒரு பழக்கம் நமக்கு தேவையில்ல. ஒரு தண்ணி அடிக்கிறதோ, ஒரு தம் அடிக்கிறதோ, இல்ல ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்க்குள்ள இருக்கிறதோ, கள்ள தொடர்புல இருக்கிறதோ, ப்ராஸ்டிடியூட்ஸ் கிட்ட போறதோ, இல்ல திருடன் கூட போறதோ, இல்ல கொள்ளையடிக்க போறதோ, கொலை செய்றதோ, கூடா நட்பு. அப்போ ஒரு கூடா நட்பு, கூடா செயல். தப்பு சமூகத்துக்கு தப்பா இருக்கு. அது நமக்கும் பாதிக்குது. அது வந்து ஒரு பாவச் செயல் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க கெட்ட விஷயத்த விட முடியலன்னு தவிக்கிறீங்கன்னா, நீங்க வால்நட் சாப்பிடலாம். வால்நட்ன்றது நம்ம அந்த முந்திரி பருப்பு மாரி நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு சாதாரண பொருள் தான். சரியா? அப்ப ஒழுக்கத்துக்குள்ள வருது, விட்டுக் குடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருது. இட்ஸ் பியூரிஃபிகேஷன், புரொடெக்ஷன், ஃப்ரீடம். அப்ப தீய பழக்கவழக்கங்களிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அது என்ன மாதிரியான தீய பழக்கவழக்கங்கள்ல இருந்துன்னா, துஷ்டனை கண்டு தூர விலகு அப்படின்னா, கெட்ட நடத்தைகளிலிருந்து, கெட்ட பழக்கவழக்கங்களிலிருந்து, கெட்ட சகவாசத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா, நம்ம வால்நட் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தேவையான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அதே நேரத்துல சில பேரு சொல்லுவாங்க, கெட்ட பழக்கங்கள் அவன் தம் அடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லாதான்ப்பா இருந்தான். அத விட்டா அவன் கஷ்டப்படுறான். தண்ணி அடிச்சிட்டு வரைக்கும் நல்லா தான்டா இருந்தான். அவன் என்னைக்கு சரக்கு அடிக்கிறத விட்டானோ, அதுக்கப்புறம் அவன் நல்லா இல்லடா அப்படின்ற மாரி கூட நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனாலும் குட் இஸ் குட். சரியா? இப்ப ஒழுக்கமாய் வாழ்வது எல்லாத்தையும் விட சிறந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்ப த்ரூ அவுட் த லைஃப் மனுஷன் ஒழுக்கமா வாழ்றது ரொம்ப நல்லது. அது அவனுக்கும் நல்லது. அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நல்லது. இதுல என்னன்னா, நம்ம வந்து ஒழுக்கம் இல்லாம இருப்போம். மற்றவர்களை ஒழுக்கமாக நடக்க வேணும்ன்றத நெனப்போம். நம்ம வந்து ஒழுக்கம் இல்லாம இருப்போம். நம்மளுடைய மனைவி மட்டும் ஒழுக்கமா இருக்கணும்னு நெனப்போம். அந்த மாரி. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திருத்திக்கிறது. நம்ம திருந்திட்ட பிறகு நம்ம புள்ளைங்கள நீ இந்த மாரி செய்யாதப்பா அப்படின்னு சொல்றது. இப்ப காந்தி கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து, என் பையன் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறான், சர்க்கரை சாப்பிடுறான். அவன வந்து சர்க்கரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னோனே காந்தி வந்து 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். 1 வாரம் கழிச்சுட்டு வரும்பொழுது, அவருக்கு அந்த பையன கூப்பிட்டு, "சுகர் சாப்பிடாதப்பா" அப்படின்னாராம். "ஏன் ஏன் அத போன வாரமே சொல்லன்னா?" "நான் போன வாரம் வரைக்கும் நானும் சுகர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப நீ சொல்லும்போது அத சொல்ற தகுதி எனக்கு இல்ல. இந்த 1 வாரம் நான் சுகர் சாப்பிடுறத கட்டுப்படுத்திட்டேன். என்னால முடியுது. அதனால என்னால செய்ய முடியுது. அதனால அவனுக்கும் சொல்றேன்" அப்படின்னு சொன்னாராம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும். அத நம்ம செய்யணும். சரியா? அப்ப ஒழுக்கத்துக்குள்ள வர்றது, அப்படி எல்லா விதமான கெட்ட பழக்கத்துல இருந்து வர்றதுக்கும் நம்ம வால்நட் சாப்பிடலாம். அடுத்து வாட்டர் வயலட். வாட்டர் வயலட். அஸ்ட்ராலஜி கனெக்ஷன் முடிச்சிடலாமாங்க சார் வால்நட்டுக்கு? இப்ப நான் சொல்ற டபிள்யூல ஆரம்பிக்கிற இந்த வால்நட் எல்லாத்துக்குமே சனி, ராகுவ சுத்தப்படுத்துறது. சனியும், ராகுவும் இவங்க தான் வந்து கெட்ட பழக்கத்த செய்வாங்க. சரியா?
லக்னத்துல ராசியில சனி இருக்கிறவங்க, லக்னத்துல ராசியில ராகு இருக்கிறவங்கலாம் சாப்பிடலாம். சரியா? லக்னத்துக்கு 7ல ராசியில லக்னத்துக்கு 7ல ராசிக்கு 7ல லக்னத்துக்கு 4ல ராசிக்கு 4ல ராகுவோ, சனியோ இருக்கிறவங்க சாப்பிடலாம். கெட்ட நடத்தை அப்படின்றத இந்த வீடுகள் குறிக்கும். சுகஸ்தானம் கெட்டுப் போகும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சரியா? ஓகே. அப்ப லக்னத்திலேயோ, ராசியிலேயோ, லக்னத்துக்கு 7லயோ, ராசிக்கு 7லயோ, லக்னத்துக்கு 4லயோ, ராசிக்கு 4லயோ ராகுவோ, சனியோ இருக்கிறவங்களுக்கு இத கண்ண மூடிட்டு குடுக்கலாம். அந்த பீரியட்ல ஓகே. குடுக்கலாம். அவங்க கெட்டு போறாங்கன்னு தெரியும் பொழுது குடுக்கலாம். பசங்க வந்து அடாலசென்ட் ஏஜ்ல இருக்கும் பொழுது, அவங்க நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா, பசங்களுக்கு டெய்லி வீட்ல முந்திரி பருப்போட சேர்த்து வால்நட்ட குடுத்தரலாம். காலேஜுக்கு போறாங்க, என்ன செய்றாங்கன்னு தெரியல அப்படின்னா, அவங்களுக்கு இத குடுத்துட்டு வரணும். ஓகே. அது மாரி வாட்டர் வயலட். தனிமை விரும்பிகள் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருத்தல். தனிமை விரும்பிகள் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருத்தல். இவங்க வந்து வாட்டர் வயலட். சரியா? வாட்டர் வயலட்ன்றது எனக்கு எனக்கு என்ன அப்படின்ட்டு தனியா ஒதுங்கி இருப்பாங்க. மத்தவங்க விஷயத்துல எதுவும் கவலை சேர்க்காம தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்ட்டு இருப்பாங்க. பொதுவா ஞானிகள் பட்டு தெரிஞ்சவன், அதாவது ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டே வருவான். இப்போ கத்துக்கிட்டே வரும்பொழுது, இப்ப குரு பாக்கியநாதனுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல குரு தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லிக் குடுக்குறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ட்ல என்ன சொல்லிக் குடுத்து என்ன ஆகப்போது? எவனும் திருந்த போறது கிடையாது. அப்படின்ட்டு எதுவும் சொல்லாம தனியா போய் ஒதுங்கி எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு தன்ன தன்ன தான் உண்டு, தன் வேலை உண்டு. ஏன்னா நம்ம சொல்லி உலகம் மாறப் போறது அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா? ஆனால் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க திருப்பி அவங்கள சொசைட்டிக்கு கொண்டு வந்து உதவும் மனப்பான்மைக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு இது வந்து உதவும். புரியுதா? இவங்க நல்லவங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும். வாழ்க்கையில எல்லாத்தையும் பட்டு அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா கஷ்டத்தையும் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்து எவனும் திருந்த போறதில்ல. எவன் வாழ்க்கையும் எவனும் மாறப் போறதில்ல. அவன் அவன் திருந்தினா தான் உண்டு. நீ சொன்னாலும் எவனும் கேட்க போறதில்ல. அவனுக்கு நேரம் வந்தா அவன் திருந்திட்டு போறான் அப்டின்ட்டு அட்வைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு, மத்தவனுக்கு உதவுறத விட்டுட்டு, தான் உண்டு, தன் வேலை உண்டுன்ட்டு, தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு, அப்படியே ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு போயிடுவான். அந்த மாரி போனவங்கள திருப்பி சொசைட்டிக்கு கொண்டு வந்து திருப்பி நார்மல் ட்ராக்குக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு இவங்கள நம்ம பயன்படுத்தணும். இது வந்து ஒரு பெருந்தன்மையான லெவல்ல சொல்றேன். சில பேரு வந்து ஒரு நார்மலாவே வந்து ஒதுங்கிடுவாங்க வாழ்க்கையில. மெயின் ஸ்ட்ரீம்ல இல்லாம வந்து அப்படியே வெளி உலகத்துல இருந்து மறைஞ்சு, அவங்களுக்குள்ளவே புழுங்கிக்கிறது, அவங்களுக்குள்ளவே இருந்துக்கிறது. பெருசா வருத்தப்பட்டுக்க மாட்டாங்க, அழட்டிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிப்பாங்க. இவர்கள் மிகவும் பெருந்தன்மையானவர்கள். எவ்விஷயத்திலும் இவர்கள் தங்களையே சார்ந்திருப்பார்கள். தங்கள் வழியே நடப்பார்கள். மற்றவர்கள் விவகாரங்களில் குறுக்கிட மாட்டார்கள். இவர்கள் தங்கள் வருத்தங்களையும், துக்கங்களையும் அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள். அவற்றை மற்றவர்கள் மீது திணிக்க மாட்டார்கள். சுகவீனமாக இருந்தால் தொந்தரவு ஏற்படாதவாறு தனித்திருக்கவே விரும்புவார்கள். இப்ப இவங்களுக்கு வாட்டர் வயலட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா, தங்கள் திறமைகளை மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் பயன்படுத்துவார்கள். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி வாழ்க்கையில் கௌரவம் மிக்கவர்களாக திகழ்வார்கள். சரியா? அப்ப ஓரளவு வந்து ரொம்ப நல்லா ஊருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறவன சமூகம் ஒரு தடவ வந்து ஏதாச்சும் குற்றம் சொல்லி ஒதுங்க சொன்னுச்சுன்னா, அரசியல விட்டே ஒதுங்கிடுவாங்க சில பேர்லாம். அரசியலுக்கு ஆர்வமா சேவை செய்ய வருவாங்க. சமூகத்த நம்ம தான் திருத்தணும்னு சொல்லிட்டு, அப்ப இந்த சமூகம் என்ன செய்யும்? அவன வந்து அசால்ட்டா குறை சொல்லும். சுற்றி இருக்கிறவங்கலாம் குறை சொல்லும்போது, உங்களுக்கு போய் சேவை செய்ய வந்தேன் பார்றான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்ப நல்லவன் அரசியலுக்கு வராம இருக்கிறான்ல. நல்லவன் அரசியலுக்கு வரணும்னா அவனுக்கு இத குடு. சரியா? வந்து அது இல்லாம வந்து சில பேர்லாம் வந்து இண்டிபெண்டன்ட்டாவே வாழணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. எனக்கெல்லாம் சில சமயம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அது அது நடைமுறையில சாத்தியமா அப்படின்றது தெரியல. அதாவது இது ஒரு கற்பனை. இந்த மாரி நீங்க யாராச்சும் கற்பனை பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்களேன். ஐ வாண்டட் டூ செட் ஒரு ஒரு பெரிய இடத்துல அ ஒரு ஒரு காம்பவுண்டட் ஏரியா மாரி செட் பண்ணி, அதுல வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தன்னிறைவா நம்ம அதிலேயே செய்யணும். அதாவது நம்மளே பள்ளம் தோண்டி கிணறு வெட்டி வச்சிருக்கணும். நம்மளே விவசாயம் பண்ணணும். நம்மளே பருத்திய உற்பத்தி பண்ணணும். பருத்திய உற்பத்தி பண்ணதுல இருந்து நூல நம்மளே எடுக்கணும்.
அந்த நூலிலிருந்து நம்மளே வந்து தறி நெஞ்சு நம்மளே நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை செஞ்சுக்கணும். நமக்கு தேவையான தண்ணி, நமக்கு தேவையான வீடு, நமக்கு தேவையான உணவு, நமக்கு தேவையான உடை, நமக்கு தேவையான மின்சாரம் முதற்கொண்டு அதாவது உலகத்துல எதையுமே மத்தவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணாம எல்லாத்தையும் நானே உருவாக்கி எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். அதாவது நம்ம நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற உணவு, உடை, இருப்பிடம், அடிப்படை தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், லக்ஸரி தேவைகள், கரண்ட் முதற்கொண்டு எல்லாமே இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஒரு தீவு மாதிரி நம்மள ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அந்த தீவுல எல்லாமே நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்ப வெளி உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும். ஆனா எல்லாமே நமக்கு இருக்கணும். நம்ம நினைக்கிற எல்லாமே நம்மளே செல்ஃபா பண்ணிட்டு இருக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ முடியுமா? அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த வாட்டர் வயலட். சரியா? அடுத்து சார் இது ஒரு ஒயிட் லைட் இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா? தாராளமா. நீங்களும் அது மாதிரி யோசிச்சீங்களா? சார் இதுக்கு ஒரு கம்யூனிட்டி பேர் இருக்கு. அமிஷ் ஆ, கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு யுஎஸ்ல. இவங்க ஆ, வந்து வெளியுலகத்து கூட எல்லாம் கனெக்டட் எல்லாம் கிடையாது. தான் ஆ. கம்யூனிட்டிக்கு வேணுங்கிற எல்லாமே வந்து அவங்களே எல்லாம் பண்ணி, அவங்களே எல்லாம் செஞ்சு அவங்களே இருப்பாங்க. இன்னைக்கும் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல. அமிஷ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. இப்ப சில ஓ, இண்டிவிஜுவல் பீப்பிள் வந்து இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஆஃப் கிரிட் லிவிங். தே டோன்ட் டிபெண்ட் எனிதிங் ஃபார் த கவர்ன்மென்ட் ஆர் த சொசைட்டி டு டூ. அவங்களே சோலார் பேனல் வச்சிருப்பாங்க. அவங்களே மழை தண்ணி புடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களே லேண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களே இருப்பாங்க. அதாவது இந்த ஆமா. சூழ்நிலை இந்தியால கிடைக்கிறது இப்ப கஷ்டம். ஆனா யுஎஸ்ல இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். ஆமா, ஆமா. அப்ப அது அது மாதிரி யோசிக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. கரெக்ட்டா? கரெக்ட். இங்கேயும் இருக்காங்க புதுக்கோட்டையில. அப்படியா சார்? புது இங்கேயும் புதுக்கோட்டையில இந்த மாதிரி இருக்காங்க. ஆனந்த சுவாமி, ஆனந்தாஸ். அப்படியா? ஆ. அவரு இது மாதிரி தானா? செல்ஃப் ரெசிஸ்டன்ட்டா? ஒரு தனி வில்லேஜ் அவங்க. ஆ, வேற வெளியில கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஆ, எல்லாம் இயற்கையா வாழ்றது. ஆ, கரண்ட் எல்லாம் வச்சுக்கிறது. கரண்ட் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆ, எலக்ட்ரிசிட்டி ஆ, அவங்களே விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அவங்களே சமைச்சாங்க. ஃபேமிலி அங்கதான் இருக்கு. அந்த மேல பாத்தீங்கன்னா ஒரு டர்பன் மாதிரி கட்டி ஆ, ஆனந்தர்னு சொல்லுவாங்க. ஆ, உங்களுடைய குரு வந்து ஒரு சித்தர். பேர் ஆ. மறந்துட்டேன். அதான் புதுக்கோட்டைக்கு சித்தர்கள் பக்கத்துல. தான். இவங்க சித்தர்கள் தான். இவங்க வந்து எல்லாத்தையும் உணர்ந்தவங்க. பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிறத வச்சு வாழ்க்கைய அழகா ஒதுங்கி ஒதுக்குப்புறமா வாழ்வாங்க. மலையில, குகையில போய்லாம் வாழ்றாங்கல்ல. அவங்க தான். பேசிக்கலி he was a முஸ்லிம். ஆ, முஸ்லிம் அவர் மெய் வந்து மெய்வெளிச்சாலைன்னு சொல்லுவாங்க சார். மைவெளிச்சாரு. தேங்க்யூ. சோ நெறைய பேர் கேதுவ இருக்கிறாங்க. ரிலேட் பண்ணிக்கலாங்களா இதுக்கு? ஆ, கேதுவ ரிலேட் பண்ணலாமா இதுக்கு? எக்ஸாக்ட்டா. கேது தான். தனிமைப்படுத்துதல். மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. வாழும் சித்தரே வாங்க. சரவணகுமார். நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஆ, விஜயகுமார் சென்னையில இருந்து. சார் சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கமல் கூட நினைச்சிருக்காப்ல. ஆ, நினைச்சு அவர் வந்து ஒரு வாரம் வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு ஆ, காட்டுல போயிட்டு அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டு ஆ. ஒரு விளக்கு காடா விளக்கு மாதிரி வச்சு அதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அங்க போயிட்டு இருந்துட்டு வந்திருக்காரு. சூப்பர். ஆமா. ஒரு வாரமா இன்னும் இருந்தாரு. யாரும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்களே சமைச்சுக்கிறது, அவங்களே செடி கொடிகள் இதாக அந்த இது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறது. ஒருத்தர் துணையும் இல்லை. அந்த ஆமா. மாதிரி வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அவர் போயிட்டு வந்திருக்காரு. சூப்பர். ஆமா. இப்ப நெறைய பேர் இருக்கிறாங்க. சித்தர் சித்தர் தன்மைக்கு போறவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துரும் போல இருக்கு இல்லையா? அதான், அதான், அதான். கேது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா வந்துரும் போல இருக்குன்னு. அப்ப கேதுவ வந்து வெளிய கொண்டு வரணும் அப்டின்னா, நான் சொல்றேன் அத ஞாபகப்படுத்துங்க. கேதுவ வழி கொண்டு வரணும்னா ராகுவால தான் முடியும். ராகுவ சமநிலைப்படுத்தணும்னா கேதுவால தான் முடியும். சனிய வந்து சமநிலைப்படுத்தணும்னா செவ்வாயால தான் முடியும். செவ்வாய சமநிலைப்படுத்தணும்னா சனியால தான் முடியும். அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. ஒயிட் செஸ்னட் ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன் இல்லையா? போன 2, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டோம்.
தேவையற்ற நினைவுகள், கன்ஃபியூஸ்டு மைண்ட் ஸ்டேட்ல இருந்து தெளிவான மனநிலைமைக்கு வர்றதுக்கு தேவையற்ற நினைவுகளை நிலைத்திருத்தல், மனதிற்குள்ளாகவே வாக்குவாதங்கள், சம்பாஷணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதல், தமக்கு தாமே பேசிக் கொள்பவர்கள், குழப்பவாதிகள், இல்லாததை இருப்பது போல் நினைத்துக் கொள்பவர்கள். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சாப்டர்லாம் சொன்னோம்ல, ஹாலுசினேஷன்ஸ். அந்த ஹாலுசினேஷன் ஸ்டேஜுக்கு போறவங்களுக்குலாம் இதை கொடுத்துடலாம். சரியா? ஆல்ரெடி இதை பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து வைல்டு ஓட். வைல்டு ஓட் வந்து திருப்தி அடையாதவர்கள், டிசாட்டிஸ்ஃபைடு. அதாவது வாழ்க்கையில எதுலயுமே திருப்தி இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்கள குறிக்கோளுடன் வாழ வைக்கிறதுக்கு இந்த வைல்டு ஓட்டு யூஸ் ஆகுது. பல நல்ல யோசனைகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியாத நிலை, நிச்சயமற்ற தன்மை, மனத்தளர்ச்சி, திருப்தி இல்லாமை. தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியாதவர்களாய் இருப்பார்கள். குறிக்கோளுடன் இருப்பார்கள். எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி பொதுவாக அறிந்திருப்பார்கள். ஆனால் தீர்க்கமான முடிவாக செயல்கள் இருக்காது. அதனால் வாழ்க்கை வீணாக கழிகிறது என மனச்சோர்வும் அதிருப்தியும் கொள்வார்கள். பலவற்றில் முயற்சி செய்வார்கள். ஆனால் அவை எதுவும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தராது. இதை சரியா சாப்பிட்டா வாழ்க்கையில் வெற்றி பெற சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். இது வந்து டிசாட்டிஸ்பிகேஷன் என்னதுன்னா, செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், சனி உச்சம் பெற்றவர்கள், இவங்க வந்து அதாவது செவ்வாய் வந்து மகரத்துல இருக்கிறவங்க, சனி வந்து துலாத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதை சாப்பிடலாம். என்ன பண்ணாலும் திருப்தி அடையாது. அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தி இல்லாம எல்லாம் ஏன்னா நிறைய ட்ரை பண்ணிருப்பான். எல்லாத்துலயும் வந்து அதை பார்த்தோன்னே ஒரு விரக்தி வந்துடும். அதை கிராஸ் பண்ணோன்னு அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு விரக்தி வந்துடும். ஒரு இருக்கிறத வச்சு திருப்தி பட முடியாத ஒரு மனநிலைமைக்கு போயிடுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல என்னன்னா, ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த நிலைமை வரும், ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த நிலைமை வரும். சரியா? ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லைனாலும் அதுக்கான வருத்தம், என்னத்த அது கிடைச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் அதிகப்படியா கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் அதுல அதுல ஆத்மார்த்தமா உள்ள போய் அதுல இருக்கிறத அனுபவிச்சு இது ஓகே அப்படின்னு திருப்தி அடைய மாட்டாங்க. அப்ப ரெண்டு 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 லெவல். ஒண்ணு கிடைக்காம திருப்தி அடையிறது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விரக்தி அடையிறது. ட்ரை பண்ணி பார்த்து அது கிடைக்காம விரக்தி அடையிறது. நிறைய இருக்கும், கையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேல திருப்தி அடையாம கையில இருக்கிறதுக்கு திருப்தி அடையாம இல்லாததுக்கு ஆசைப்படுறது. அப்ப கிடைச்சதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு மனநிலைமை இல்லாம கையில இருக்கும். ஒரு ஒரு பொண்ணை வந்து ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து அந்த 3 பேரையும் விட்டுட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்கும். அந்த மாதிரி. அப்ப கையில வந்து நம்மள ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து தேர்ந்தெடுக்காம வேற எங்கேயோ தன்னுடைய ஆசைய வச்சிருப்பாங்க. அப்ப நினைச்சது நம்ம ஆசைப்படுறத விட நம்மள ஆசைப்படுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரி டயலாக்லாம் இந்த வைல்டு ஓட்டுக்கு தான் பொருந்தும். அப்ப கைக்கு நேர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், கண்ணுக்கு நேர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டா, அதுல திருப்தி அடைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போயிடும். ஆனா நம்ம நம்ம கைக்கு நேரா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இப்போது இருக்கிற சூழ்நிலையில திருப்தி அடையாம வேற எதுக்கோ ஒண்ணு ஏங்கிட்டு இருக்கிறது தான் இந்த வைல்டு ஓட். அப்ப வாழ்க்கையில வந்து ஃபோக்கஸ் பர்பஸ்ஃபுல்லா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது. இந்த திருப்தி இல்லாத நிலைமை என்ன, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஒன்ன தேர்ந்தெடுக்காம இருக்கு. அப்ப இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க தேர்ந்தெடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ட்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை விட்டு போயிடும். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து உங்களை வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்றாங்க, அவங்க கூட வாழலாம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, நீங்க வந்து மனசு மாறி சரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க போகும் பொழுது அந்த பையன் உங்களை விட்டு போயிடுவான், அந்த பொண்ணு உங்களை விட்டு போயிடும். அது ஆல்ரெடி ஒரு 3-4 வருஷம் உங்க பின்னாடி காத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க மனசு மாறும் பொழுது அந்த பொண்ணு போயிடும், அந்த பையன் போயிடும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பொண்ணு பையன் சொல்றேன். உங்ககிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருப்பீங்க, அன்யூஸ்டு திருப்தி அடையாம வச்சிருப்பீங்க. அந்த விஷயங்களை திருப்தி அடையிறதுக்கு என்ன செய்யணும்னா அதை நீங்க இந்த வைல்டு ஓட்டுன்ற அந்த சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போக்கஸும் பர்பஸ்ஃபுல்லா வந்துடும். வாழ்க்கையில் வெற்றி பெற இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்கிறத பெஸ்டா எதுவோ அதை ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி திருப்தி அடைஞ்சு அதை ஆப்டிமைஸ் ஃபர்தரா பண்ணிப்பீங்க.
இப்போ ஒரு 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 விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, அதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கல. சரி என்ன பிடிக்கலன்றத பார்த்துட்டீங்கன்னா, அது அடிஷனலா அத ஆட் பண்ணிக்கிட்டா அது சரியாயிடும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்துரும். ஃபர்ஸ்ட் இத எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இத சரி பண்ணிப்போம். அப்படின்ற மாரி பண்றது. அப்ப வந்து ஒரு புதிய பாதை மாரி ஒரு கற்பழித்தவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு, அவன திருத்தி நல்லவனா மாத்துறேன். உன்னைத்தானே நம்பி வந்தேன் நானேன்ட்டு வந்து அந்த ரஜினி படத்துல ராதிகா அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருத்துறா மாரி. அப்ப இப்படி இருந்தவங்கள இப்படி மாத்துறது. அந்த மாதிரி எ கேரக்டர் எல்லாம் வந்து இந்த வைல்ட் ஓட்டு சாப்பிடுது. சரியா? அப்ப நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததேன்னு பாடுவார் இல்லையா? அந்த மாரி ஒரு ஃபோக்கஸ்டா வாழ்க்கைய மாத்திக்கிறது. ஒரு தற்குறியா இல்லாம, திருப்தி அடையாம இல்லாம, ஒரு ஃபோக்கஸ்டா மாத்திக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? அப்ப திருப்தி அடையாதவர்கள் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாரி இந்த செவ்வாய் உச்சம் பெற்றவர்களுக்கு புதன் காரகத்துவம் வேலை செய்யாது. செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஒத்து வராது. சரியா? அந்த மாதிரி ஒவ்வாமை அமையும். அப்ப ஒரு பிளானெட் பயங்கர வலுவா இருக்கும் பொழுது, இன்னொரு பிளானெட்டால ஒவ்வாமை வந்துரும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வருதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து புதனோட காரகத்துவத்துல இருக்கிறாரு. ஒய்ஃப் வந்து செவ்வாயோட காரகத்துவத்துல இருக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் செய்யற அந்த புதனோட காரகத்துவங்கள் செவ்வாய் ஆன ஒய்ஃப்க்கு பிடிக்காது. ஸோ இப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருது. இவங்க வந்து முழுக்க முழுக்க செவ்வாயா இருப்பாங்க. இவங்க முழுக்க முழுக்க புதனா இருக்கிறாங்கன்னா, புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னா, அப்ப புதன் தசையில செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் தசையில புதன் புத்தியோ சரியா ஒர்க் ஆகாதுன்ற மாரினா, இது வாழ்க்கை ஃபுல்லாவே புதன், செவ்வாய் காம்பினேஷன்ல போயிட்டு இருக்கும். அந்த மாரி நம்ம பார்த்துக்கணும். அப்ப திருப்தி அடையறதுக்கு இத யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து அ ஆகாத தசாபுத்திகள் நடக்கும் பொழுது, இந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் ஆகாதுப்பா, இந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் செட் ஆகல, ஆகாத தசாபுத்திகள் நடக்கும் பொழுது, இந்த வைல்ட் ஓட்ட குடுக்கலாம். சரியா? அதே மாரி வைல்ட் ரோஸ். எதிலும் ஆர்வம், அக்கறை இல்லாமல் இருத்தல். திருப்தி அடையாததுன்றது வேற. திருப்தி அடையாததுன்றது வேற. எதிலும் ஆர்வம், அக்கறை இல்லாமல் இருத்தல். போர் அடிக்குது, போர் அடிக்குது, போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க, உற்சாகமாய் செயல்படுவதற்கு இதை யூஸ் பண்ணலாம். ஊக்கம் இழந்திருப்பார்கள். இவர்கள் தங்கள் குறைகளை கூறாவிடினும், அவற்றிலிருந்து விடுபட எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் இவற்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தங்களின் தலைவிதி என்று இருப்பார்கள். எந்த வேலையையும் செய்யாமல் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சுகவாசி. தங்கள் பணியிலும், வாழ்க்கையிலும் அக்கறை காட்டுவார்கள். எத்தகைய சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறும் சக்தியும், ஊக்கமும் பெறுவார்கள். அப்ப வந்து ரொம்ப போர் அடிக்குது, வாழ்க்கையில ஒரு மாரி அக்கறை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இத நம்ம குடுக்கலாம். சரியா? இது வந்து டக்குன்ட்டு ஒரு எனர்ஜிய குடுக்குறது. எனர்ஜி டானிக் மாரி. ஒரு சோம்பலிலிருந்து விடுபடுதல். சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு வர்றதுக்கு இத யூஸ் பண்றது. அப்ப போர் அடிக்குது, போர் அடிக்குதுன்னு எதுலயும் ஆர்வம் காட்டாம இருக்கிறவங்க. சரியா? அதாவது வந்து தூங்கி, தூங்கி ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆனவங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னுவாங்கல்ல. அப்ப ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆனவங்களுக்கு இத குடுத்தோம்னா, அவங்க வந்து உற்சாகமாகி அவங்க ஏதோ ஒரு வேலைய செய்வாங்க. அப்ப வீட்லயே முடங்கி கிடக்கிறவங்களுக்கு வீட்ட விட்டு வெளிய போணும் அப்படின்னா, நீங்க இதுல குடுக்கலாம். சரியா? அப்ப சில பேர்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து வீட்ல போய் முடங்கிடுவாங்க. அப்புறம் திருப்பி வேலைக்கே போகாம அப்படியே பழகியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இத குடுக்கலாம். புள்ளைங்க வந்து சாட்டர்டே, சண்டேல போர் அடிக்குதும்மான்னு சொன்னா குடுக்கலாம். எந்த மாரி சூழ்நிலையிலயும் நமக்கே ஒரு ஆர்வம் இல்லாம இருக்குதுன்னா, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாரி இத நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரியா? அதே மாரி வந்து எந்த வேலையும் செய்யாம காசு வந்துரும் அப்படின்னு இருக்கிறவங்களையும் ஓரளவு வேலை செய்ய வச்சு, ஆக்டிவா வச்சுக்கிட்டா இன்னும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி மாத்துறது. அப்ப வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கு, அந்த மாதிரி வேலைக்கே போகாம இருக்கிற அண்ணனுக்கு, வேலைக்கே போகாம இருக்கிற அப்பாக்குல்லாம் இத நீங்க குடுக்கலாம். சரியா? அடுத்து வில்லோ. சார் அப்ப இந்த இது வில்லோ 6ஆம் பாவம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு குடுக்கலாமா சார்? இது வந்து எந்த கிரகமும் நீச்சமாயி, அந்த கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் அடையாம இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு குடுக்கலாம்.
ஓகே. நீச்சமாயிருக்கு. ஆனா நீச்சபங்க ராஜயோகமோ, பரிவர்த்தனையோ அடையாம இருக்குதுன்னா அவங்களுக்கு குடுக்கலாம். ஓகே சார். மற்றவர்களை குறை சொல்லுதல் கசப்பான வாழ்க்கை. வில்லோன்றது மற்றவர்களை குறை சொல்லுதல் கசப்பான வாழ்க்கை. அதாவது எப்போதுமே மத்தவங்க மேலேயே குறை சொல்றது. தன்னோட வாழ்க்கை நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு தான் தான் காரணம் அப்படின்றத ஒரு நாளும் உணராம எல்லாத்தையும் மத்தவங்க மேல குறை சொல்றது லைஃபையே ட்ராஜடியா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இவர்கள் தங்கள் வாழ்க்கையை கசப்புடனேயே பார்ப்பார்கள். தங்கள் துரதிர்ஷ்டத்திற்கு அல்லது தங்களுக்கு நேர்ந்த பாதிப்புகளுக்கு ஒவ்வொருவரையும் பழி கூறுவார்கள். தங்கள் குறைகளை உணர மாட்டார்கள். மற்றவர்களின் நல்வாய்ப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வெற்றி போன்றவைகளால் பொறாமை கொள்வார்கள். இத சாப்பிட்டா எதிர்காலத்தை பற்றிய நல்லெண்ணம் கொள்வார்கள். நல்லவராக வாழ்வதும், கெட்டவராக வாழ்வதும் தங்கள் கைகளில் தான் உள்ளது என்பதை உணர்வார்கள். அப்ப இது வந்து மற்றவர்கள் மேல குறை சொல்றது, பொறாமைப்படுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு பழக்கவழக்கங்கள்ல இருக்கு. எல்லாருக்குமே அது சம்டைம்ஸ்ல வந்துரும். அந்த மாரி சமயத்துல மற்றவங்கள குறை சொல்றோம், மத்தவங்க மேல பொறாமைப்படுறோம் அப்படின்னா, அந்த சமயத்துல வந்து அவங்கள மன்னிச்சுட்டு, அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம்ன்றத உணர்ந்து, நம்மள எப்படி சரிப்படுத்திக்கலாம்? நம்ம எப்படி அந்த சூழ்நிலைய விட்டு விலகியறலாம்? நம்மள எப்படி மேம்படுத்திக்கலாம்? பொறுப்ப நம்ம தலையில போட்டுக்கிட்டு, நம்ம தான் அதிலிருந்து வெளிய வரணுமே தவிர, மத்தவங்களால நமக்கு எதுவும் நடக்கல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றத உணர்வதற்கு இந்த வில்லோ குடுக்கலாம். சரியா? சோ இது வந்து மன்னிக்கும் மனப்பாக்குவத்த குடுக்கும். மத்தவங்கள மன்னிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சோ அப்ப வந்து ஒரு ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டீங்க. ஒரு நண்பன் துரோகம் செஞ்சுட்டான். ஒரு ஒரு கணவனோ, மனைவியோ துரோகம் செஞ்சுட்டாங்க. இல்ல ஒரு பிள்ளை தான் சொல்றத கேட்கல. மத்தவங்க செய்த ஒரு செயலால் மனம் வருத்தப்பட்டு அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, அவங்கள மன்னிக்காம அவங்க அவங்க செஞ்ச செயலால வருத்தப்பட்டு அவங்க மேல அதிகமான கோபம், அவங்க மேல அதிகமான பொறாமை, அந்த மாரி பிட்டர்னஸ்க்குள்ள போகும் பொழுது, அந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இத குடுக்கலாம். சரியா? அப்ப வில்லோ அப்படின்றது அந்த கிரிக்கெட் பேட் செய்ற மரம். சரியா? அப்ப அடிச்சு விளையாடலாம். மத்தவங்க கிட்ட ப்ளேம் பண்ணாம, அந்த எதிராளி என்னதான் பால் வேகமா போட்டாலும், அத அடிச்சு நம்ம அந்த பால 6ஆவோ, 4ஆவோ ஆக்குற மாரி இது. சரியா? அப்ப மத்தவங்கள மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்ற மாரி கமல் சொல்றார் இல்லையா? அந்த மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன். அந்த மாரி அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரதுக்கு. ஃபர்கிவ்னஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கடந்து போறதுக்கு இந்த ஃபர்கிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கெல்லாம் இத குடுக்கலாம். அப்ப ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க, ரொம்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கும் இத குடுக்கலாம். அ ஏன்னா நான் ஏழ்மை, வறுமைன்னு இருக்கிறவங்க அவங்க வந்து சனியோட காரகத்துவத்துல இருப்பாங்க. சனியோட காரகத்துவத்துல இருக்கும் பொழுது, அவங்க மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, மத்தவங்கள பார்த்து எல்லாமே மத்தவங்கள குறை சொல்றது. தான் தான் மேல ஏறி வரணும். சனின்றதுன்னா தாழ்ந்த நிலையில போயிடுவாங்க. அ அந்த மாரி இருக்கிறவங்கள மேல தூக்கி விடுறதுக்கு இத குடுக்கலாம். சோ அவங்க அவங்க வந்து மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது, ஒ ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொஞ்சம் மனசு லேசாயிடும். அவங்க மேல வந்துருவாங்க. அப்ப இந்த வில்லோ டபிள்யூல ஆரம்பிக்குது. வைல்ட் ரோஸ் டபிள்யூல ஆரம்பிக்குது. வைல்ட் ஓட் டபிள்யூல ஆரம்பிக்குது. வைல்ட் செஸ்நட் டபிள்யூல ஆரம்பிக்குது. என்னது? வாட்டர் வயலட் டபுள்ல ஆரம்பிக்குது. வால்நட் டபிள்யூல ஆரம்பிக்கிறது. டபிள்யூன்ற நியூமராலஜி நம்பர் என்னது? கேன் சம்படி ஹெல்ப்? 6 ஆ? 6 sir. சிஸ்டம் யா. ஆமா. அப்ப வந்து அந்த சுக்கிரன் காரகத்துவமா இது வந்துருது. புரியுதா? வால்நட்ல ஆரம்பிச்சு வால்நட், வாட்டர் வயலட், ஒயிட் செஸ்நட் இது எல்லாமே சுக்கிரனால் ஏற்படுகின்றது. பெண்ணால் ஏற்படுகின்ற துன்பம். இன்பத்தினால் ஏற்படுகின்ற துன்பம். உலக பிரமாணமான ஆசைகளால் ஏற்படுகின்ற துன்பம். அப்ப நம்ம சுக்கிரன் தான் உலகத்தின் மாயைகளுக்கு அதிபதி. கரெக்ட்டா? அப்ப இந்த டபிள்யூல ஆரம்பிக்கிறது எல்லாமே சுக்கிரன் பிளஸ் ராகு.
மோகம், போகம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக ஏங்கி ஆசைப்பட்டு நடக்கிறது. அப்ப இந்த UVW நம்ம பார்த்த இந்த கேரக்டர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தோம்ல, யூல பெருசா எதுவும் ஆரம்பிக்கல. வீல ஆரம்பிச்சது இல்லையா? ஒயின்னு, வெர்வைன். இந்த வெர்வைன்ல ஆரம்பிச்சு, வீல ஆரம்பிக்கிற வெர்வைனு, ஒயினு, அப்புறம் டபிள்யூல ஆரம்பிக்கிற வால்நட்டு, வாட்டர் வயலட்டு, ஒயிட் செஸ்நட்டு, வைல்ட் ரோஸ், வில்லோ. இது எல்லாமே நியூமராலஜிக்கலி அசோசியேட்டட் வித் வீனஸ். வீனஸ் உலகத்தின் ஆசைகளுக்காக ஏங்கி, அதனால் மனச்சோர்வுற்று, அதனால் பாவத்திற்கு ஆட்பட்டு, அதனால் தீய பழக்க வழக்கங்களுக்குள்ள போறது. உலகத்தின் எல்லா தீய பழக்கங்களையும் கொண்டு வந்து விட்டுடும். சுக்கிரனும் அளவுக்கு அதிகமான வலுப்பெற்ற சுக்கிரன், அளவுக்கு அதிகமான வலுப்பெற்ற ராகு, அளவுக்கு குறைந்து வலு இழந்த சுக்கிரன், அளவுக்கு குறைந்த வலு இழந்த ராகு. இவங்க 2 பேருமே ஆபத்தானவர்கள். இவங்க 2 பேரும் சமமான அளவுல இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எந்த கிரகம் சமநிலையில இருக்குதோ இல்லையோ, சுக்கிரன் மட்டும் ரொம்ப சமநிலையில இருக்கணும். சுக்கிரன் மட்டும் ரொம்பவும் உச்சம் பெறக்கூடாது. சுக்கிரன் நீச்சமும் பெறக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடாத இடம், மீனத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, கன்னியில சுக்கிரன் இருக்கக்கூடாது. மீனத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா, அந்த மாரி ஜாதகங்கள், ஆண் ஜாதகத்துல மீனத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா, அந்த மாரி ஜாதகங்களுக்கு மனைவி ஒத்துப்போக மாட்றாங்க. மனைவி வந்து அவங்கள விட அதிகமான ஆர்வம் மிக்கவர்களா இருக்கிறதுனால, இவருக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாம டைவர்ஸ் நடக்குது. அது மாரி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும், வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நார்மலா கிடைக்க வேண்டிய எல்லா சுக துக்கங்களும் கிடைக்காம போயிடும். அப்ப உச்சம் பெற்ற சுக்கிரனை நியூட்ரலைஸ் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு கிரகம் காம்பினேஷன் இருக்கணும். இல்ல நீச்சம் பெற்ற சுக்கிரனை நியூட்ரலைஸ் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இருக்கணும். பரிவர்த்தனையோ, நீச்சபங்க ராஜயோகமோ இருக்கணும். இல்லன்னா வேற ஒரு கிரகங்கள் கூட இருக்கணும். சரியா? இந்த மாதிரியான வாழ்வியல் பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும் குடுக்குறது சுக்கிரனும், ராகுவும் தான். அப்ப இந்த சுக்கிரனும், ராகுவும் ஒரு ஜாதகத்துல கரெக்ட்டான காம்பினேஷன் இருந்துச்சுன்னா, அது கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கும். அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அனுபவிப்பாங்க. அப்ப அளவுக்கு அதிகமான நுகர்ச்சி, தேவைக்கு கிடைக்காத தேவைக்கு அது அத்தியாவசிய தேவைக்கே கிடைக்காத அளவுக்கு அந்த விஷயங்கள் மறுக்கப்படும் பொழுது, அளவுக்கு அதிகமா ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைச்சாலும் பிரச்சனை, அளவுக்கு அதிகமா கிடைக்கவே இல்லைனாலும் பிரச்சனை. தேவைக்கு ஏத்த மாரி ஒரு விஷயம் கிடைச்சுக்கிட்டே இருக்குதுன்னா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அததான் இது குறிக்கும். அப்ப ஓவராலா நம்ம பார்க்கிற இந்த லைஃப்ல இருக்கிற இந்த டிராஜிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க இந்த டபிள்யூல ஆரம்பிக்கிற இந்த ரெமெடிஸ இமிடியேட்டா போய் பார்க்கலாம். உள்ளகே விஷயம். இப்ப நோட்டு, பேனாவ ரெகுலரா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் கன்டினியூஸா சில ரூல்ஸ் சொல்றேன். இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த காம்பினேஷன பயன்படுத்தலான்றது ஒரு ப்ரீடிஃபைன்டு, ஐடென்டிஃபைடு காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு இந்த மலர் மருத்துவம் பயன்படுத்தலாம். இந்த பிரச்சனைக்கு. அத நோட் பண்ணிக்கோங்க. அது சரியா, தப்பான்றத வாழ்வியல்ல நீங்க பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்க. அதுல ஏதாச்சும் ஃபைன் டியூன் பண்ணணும். இத கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அத எடுத்துட்டு இத போட்டுக்கோங்கன்றதெல்லாம் நம்ம ஃபர்தரா டிஸ்கஷன் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்க்யூ ரெமெடி அப்படின்றது ரொம்ப வெரி ஃபேமஸான சார் ரெமெடி. ஆ சார் இப்ப சொல்லுங்க. 37 முடிச்சிருக்கோம் சார். இதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா சார்? 38யும் முடிச்சுட்டோம். நான் திருப்பி வந்து உங்களுக்கு இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஏதாச்சும் விட்டனா? சரி, நான் ஆல்பபெட்டிக்கலா சொல்றேன். நோட் பண்ணிட்டே வந்துருங்க. சரியா? ஓகே சார். அக்ரிமோனி. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா சொல்லிட்டு வந்துடுறேன். அக்ரிமோனி வந்து ஓவரால் வந்து பிரச்சனைகளையே தனக்குள்ளேயே வைத்து புழுங்குதல். இன்னர் டார்ச்சர். அது சாப்பிட்டா சாந்தம், மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஃப்ரீ மைண்டட், ரிலாக்ஸ், ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட் அக்ரிமோனி. ஆல்பபெட்டிக்கல்ல ஆஸ்பென், இனம் புரியாத பயம். சரியா? அன்னோன் ஃபியர்ஸ். அதை சாப்பிட்டா
பயமின்மை வரும், ஃபியர்லெஸ்னஸ் வரும். தேர்ட் பீச், இது வந்து சட்டம், நியாயம், தர்மம், ஒழுங்கு. சரியா? இத பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவங்க. ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ், இத சாப்பிட்டா சகிப்புத்தன்மை வரும், பொறுமையா இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா பெண்ட் ஆவாங்க, தே கேன் பெண்ட். அடுத்து சென்டாரி. சென்டாரி வந்து வேலையால் அடிமை உணர்வு, அதாவது மத்தவங்களுக்கு அடிமையா இருக்கிறது, ஸ்லேவா இருக்கிறது, மத்தவங்களோட கைப்பாவையா இருக்கிறது, எடுத்தார் கைப்பிள்ளையா இருக்கிறது. அவங்க தனித்துவமா அவங்களுடைய வேலைக்கு ஏத்த மரியாதையையும், அவங்களுடைய உழைப்புக்கு ஏத்த பணத்தையும், உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரத்தையும் பெறுவதற்கு சென்டாரி பயன்படும். அடுத்து செராட்டோ. செராட்டோ அப்படின்றது அறிவு திறமை இருந்தும் மற்றவர்களின் அறிவுரையை எதிர்பார்த்தல். அப்ப வந்து நமக்கு நார்மலா ஒவ்வொருத்தனுக்கும் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை நம்ம சரியா பயன்படுத்தாம இருந்தோம்னா, அதை சரியா பயன்படுத்துறதுக்கு தான் இந்த செராட்டோ. அப்ப இது விஸ்டம், ஞானத்தை குறிக்கிறது. சரியா? அப்ப இதை நம்ம நியூமராலஜிக்கலா கூட நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா வேகமா? அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்த நியூமராலஜிக்கலா கொண்டு வந்து விட்டோம்னா, செராட்டோ, சென்டாரி அப்படின்றதெல்லாம் ஜூபிட்டரோட அதுல வந்துருது. புரியுதா? அப்ப சீல ஆரம்பிக்கிற எந்த ஒரு மலரும் உங்களுக்கு நியூமராலஜி படி சென்டாரி, செராட்டோ, செர்ரி பிளம், செஸ்னட் பட், சிக்கரி, கிளமாட்டிஸ், கிராப் ஆப்பிள், இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து சீல ஆரம்பிக்கிறதுனால இதெல்லாம் ஜூபிட்டரோட அனுகிரகம் பெற்ற வார்த்தைகள். ஜூபிட்டரோட அனுகிரகம் பெற்ற வார்த்தைகள். இதெல்லாம் இது என்ன வேலை பண்ணாலும் இதோட கூட ஜூபிட்டர் உள்ள இருக்கிறாரு. இன்பில்டா மெமரி இருக்கிற மாதிரி, இன்பில்டா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிற மாதிரி இந்த மருந்தோட இன்பில்டா ஜூபிட்டரோட அருள் இருக்குதுன்னு நினைச்சுக்கோ. சீல ஆரம்பிக்கிறதெல்லாம், பீல ஆரம்பிக்கிறதெல்லாம் இன்பில்டா 3, ஏல ஆரம்பிக்கிறதெல்லாம் இன்பில்டா சூரியன். அப்ப அக்ரிமோனி ஆஸ்பென் வந்து சூரியனோட இன்பில்டு கெப்பாசிட்டி இருக்கு. பீச் அது வந்து சந்திரனோட சகிப்புத்தன்மைக்கு வருது, சந்திரனோட சகிப்புத்தன்மைக்காக அது வருது பீச். புரியுதா? பீன்றது 3ஓடது. சென்டாரி, செராட்டோ பார்த்துட்டோம். அடுத்து செர்ரி பிளம். செர்ரி பிளம் வந்து எதையும் பொறுக்க இயலாமை, அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ், அது வந்து சாப்பிட்டா அமைதியா மனசு வரும் அப்படின்றது செர்ரி பிளம். செஸ்னட் பட்ன்றது அலட்சியம், இன்டிஃபரன்ஸ், அதை வந்து கவனத்துடன் செயல்படுதல், அட்டென்டிவ்க்கு வர்றது இது. சரியா? செஸ்னட் பட். அடுத்து சிக்கரி, சுயநலம், கஞ்சத்தனம், பேரம் பேசுதல், இது சாப்பிட்டா அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. அப்ப கிளமாட்டிஸ், பகல் கனவு காண்றது, அதை சாப்பிட்டா நிகழ்காலத்தில் கவனம், போக்கஸ்டு, தரைய காலில் வச்சு நிற்கிறது. கிராப் ஆப்பிள், அருவருப்பு, சுயவெறுப்பு, தன்னை மேல அருவருப்பு, சுயவெறுப்பு, அந்த அந்த விஷயங்கள் பிளஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சொன்னோம். இது சாப்பிட்டா செல்ஃப் லவ், தன் உடல் மீது அக்கறை, தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய மனசையும் பாதுகாத்துக்கிறது. ஸோ இது எல்லாம் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஜூபிட்டரோட காம்பினேஷன்ல இருக்குது இன்பில்டான்னு சொல்லிட்டோம். அடுத்து இஎல்எம் அப்படின்றது தலைமை ஏற்க பயம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து இதை வந்து சாப்பிட்டா கேப்பபிள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்துருது. அப்ப ஈன்றது நியூமராலஜி படி மெர்க்குரின்றது வந்து உங்களுக்கு ஒரு அலி கிரகம், அது இரட்டைத்தன்மை கொண்டது. அப்ப தலைமை ஏற்க பயம்ன்றது ஏன் வருது? அது ஏத்தா நம்மளால வேலை செய்ய முடியுமா, நம்மளால லீட் பண்ண முடியுமான்ற ஒரு பயம். அப்ப அந்த மெர்க்குரி வந்து எப்போதுமே வந்து நார்மலா வந்து சூரியனோட தான் இருக்கும். அப்ப மெர்க்குரி வந்து சூரியனோட கிட்ட போய் அஸ்தங்கமாயிருந்தாலோ, மெர்க்குரி வந்து சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு ராசியை விட்டு தள்ளி போயிருந்தாலோ, அப்ப நார்மலா மெர்க்குரி வந்து சூரியனோட ஒரே வீட்டுல இருக்கும். அப்ப அந்த புதன் வந்து சூரியனோடு ரொம்ப நெருங்கிய பாகைகள்ல இருந்தாலோ, அல்லது மெர்க்குரி வந்து சூரியனை விட்டு வெகு தொலைவில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியில இருந்தாலோ, நீங்க இஎல்எம் கொடுக்கலாம். சரியா? கேப்பபிள். அடுத்து ஜென்ஷியான் வந்து நம்பிக்கையற்ற, சந்தேகத்தின் கூடிய எதிர்மறை எண்ணம், நம்பிக்கையற்ற, சந்தேகத்துடன் கூடிய எதிர்மறை தன்மை. இது சாப்பிட்டா வந்து நம்பிக்கையான, நேர்மறை எண்ணம், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ஷியான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறோம்.
ஜி வந்து எகைன் வந்து ஜூபிட்டரோட ரெப்ரசன்டேஷன்ல வந்துருது. எப்படி சி வந்து ஜூபிட்டரோ, அது மாதிரி நியூமராலஜிக்கல் நம்பர் ஜி வந்து குருவோட தத்துவத்துல வந்துருது. அப்ப ஜென்ஷியான்றது பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்றோம்னா, பாசிட்டிவ் தாட்ஸ குரு தான் குடுக்குறாரு அப்படின்னும் போது, அப்ப ஜென்ஷியான்ல டிஃபால்ட்டா குரு இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி கார்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போதே சொன்னோம் இல்லையா? அப்ப கார்ஸும் வந்து உங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து நம்பிக்கையான தன்மைக்கு வர்றது கார்ஸ். இப்ப கார்ஸ வந்து நீங்க ஏன் ஜூபிட்டரோட ஒப்பிடணும்ன்ட்டு அன்னைக்கே கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் பொழுது. அது நியூமராலஜிக்கல் படியே ஜூபிட்டரோட தான் அலைன் ஆயிருக்கு. புரியுதா? சோ இது வந்து இப்ப நான் வந்து நியூமராலஜி படி இப்பதான் உங்க உங்க கூட பார்க்கும்போது நியூமராலஜி படி சிந்திக்கிறேன். ஆனா எனக்கு அந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதோட அந்த அந்த குணநலன்கள் அந்த ஒரு ஒரு வார்த்தைய சொன்னாலே அந்த வார்த்தை வந்து இந்த கிரகத்தோட தான் மேப் ஆகுதுன்றது எனக்கு வருது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. அப்ப நான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்தின் எந்த ஒரு மனிதனையோ, எந்த ஒரு பொருளையோ, எந்த ஒரு கண்ணில் காணும் விஷயம் யாவற்றையும் நம்ம ஒரு கிரகத்தோட பார்த்து, அந்த கிரகமா அத ஐடென்டிஃபை பண்ணணும். அத ஒரு பக்கெட்ல தூக்கி போடணும். சரியா? உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நமக்கு முன்னாடி 9 பக்கெட் தான் இருக்குது. அவன தூக்கி அந்த 9 பக்கெட்ல ஒரு பக்கெட்ல தூக்கி போட்டுறணும். அது மாரி 27 நட்சத்திரத்துல போடணும்னா, ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல தூக்கி போடணும். அஞ் பை அஞ் அஞ்ச பஞ்சபூதங்கள்ல போடணும்னா, அந்த பஞ்சபூதங்கள் பக்கெட்ல தூக்கி போட்டுறணும். சரியா? அதே மாரி 12 ராசியில தூக்கி போடணும். அப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் 7 கிரகத்துல ஒரு கிரகத்துல ஒருத்தன தூக்கி போட்டே ஆகணும். அப்படி இல்லன்னா 12 ராசியில ஒரு ராசியில தூக்கி போடணும். இல்லன்னா பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதத்துல போடணும். இல்லன்னா 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல தூக்கி போடணும். இதுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்புகள். ஒரு மனுஷனையோ, ஒரு விஷயத்தையோ, ஒரு சிச்சுவேஷனையோ நம்ம அந்த கேரக்டர்ல தான் தூக்கி போடணும். அத தெரிஞ்சுட்டோம்னா, திஸ் திஸ் சிச்சுவேஷன் பிலாங்ஸ் டு திஸ் பிளானட். திஸ் பெர்சன் பிலாங்ஸ் டு திஸ் பிளானட். திஸ் பூதம் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா, அவன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ, அவன கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா தான் அவன கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னன்னு அவன் யாருன்னு தெரியாம, அவன நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஸ்பின் பால் போடுறான்னா அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி ஹெல்மெட்ட கழட்டி வச்சுட்டு விளையாடலாம். ஸ்பீடு பால் போட்டான்னா, ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு விளையாடலான்ற மாரி தான் இது. சரியா? அடுத்து ஹீட்டர். ஹீட்டர் வந்து உங்களுக்கு எச். சரியா? எச் வந்து உங்களுக்கு மெர்க்குரியில போயிடும். சரியா? எச்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே புதனோட காரகத்துவத்துல போடும். அப்ப வளவள பேச்சு, சுய புராணம் இருக்கிறது ஹீட்டர். அது சாப்பிட்டா பயனுள்ள பேச்சு. அப்ப பேச்சு வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னா, அது ஃப்ரூட்ஃபுல்லா மாறணும்னா, அது வந்து ஹீட்டருக்கு நம்ம கொண்டு வந்து பண்றோம். அதே மாரி ஹாலி. பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் இருந்துச்சுன்னா, ஹாலி குடுக்கலாம். இது சாப்பிட்டா புரிதல் வந்துரும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அப்படின்ற ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும்ன்றது வந்துரும். அடுத்து ஹனி சர்க்கிள். பழைய சோக நினைவுகள். அதிலிருந்து விடுபடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன் த பிரசன்ட். ஹனி சர்க்கிள். ஹார்ன்பீம் அப்படின்றது மலைப்பு, மனச்சோர்வு. இது சாப்பிட்டா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. எனர்ஜைசஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. அப்ப நீங்க பாருங்க, ஹீத்தர் ஈத்தர்ல ஆரம்பிக்குது. ஈத்தர், ஹாலி, அனிசக்கிள், ஹார்ன்பீம். ஈத்தர், ஹாலி, அனிசக்கிள், ஹார்ன்பீம். இது 4யும் பார்த்துக்கோங்க. அப்ப ஈத்தர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆரம்பிக்குது? புதன்ல ஆரம்பிக்குது. செகண்ட் லெட்டர் இ என்னது? அதுவும் புதன் தான். அப்ப ஈத்தர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு மெர்க்குரியோட ரெப்ரசன்டேஷன் வர்றதுனால உங்களுக்கு கம்யூனிகேஷன். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்னது? கம்யூனிகேஷன். புரியுதா? காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மெர்க்குரி கம்யூனிகேஷனை குறிக்குது. அப்ப வளவள பேச்சு, சுய புராணம். கம்யூனிகேஷன்ல வளவள பேச்சு, சுய புராணம் இருக்குது. இப்ப கம்யூனிகேஷனை சரி பண்ணணும்னா ஈத்தர் சாப்பிடணும். அப்ப கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல நீங்க ஈத்தர் சாப்பிடலாம். அப்ப நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல இன்டர்நெட் திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னா இன்டர்நெட் வர்றதுக்கு நீங்க ஈத்தர் சாப்பிடலாம். இதை எப்படி மேப் பண்றேன் நான்? ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஜோதிட ரீதியா நீங்க மேப் பண்ணும்போது இது வந்து ஃபைனலா எங்க வந்து நிக்குது? ஈத்தர் கம்யூனிகேஷன்ல வந்து நிக்குது. அப்ப கம்யூனிகேஷன் கட் ஆகுதுன்னா, கம்யூனிகேஷன் கட் ஆகாம இருக்கிறதுக்கு ஈத்தர் சாப்பிடலாம்.
அப்ப நமக்கு ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஈத்தர் சாப்பிடலாம். அடுத்து ஹாலி எடுத்துக்கிட்டீங்கனாலோ, அடுத்து ஹனிசக்கிள் எடுத்துக்கிட்டீங்கனாலோ, அடுத்து ஹார்ன்பீம் எடுத்துக்கிட்டீங்கனாலோ, இது 3 எடுத்துக்கிட்டீங்கனாலோ ஹெச்ஓல தான் ஹாலியோ ஹோலியோ ஆரம்பிக்குது. ஹனிசக்கிளும் ஹெச்ஓல தான் ஆரம்பிக்குது. ஹார்ன்பீமும் ஹெச்ஓல தான் ஆரம்பிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து ஹெச், அது வந்து மெர்க்குரி. செகண்ட் எழுத்து ஓ, அது வந்து என்னது? கேது. அப்ப புதன் உங்களுக்கு மல்டிபிள் விஷயத்த பண்றது. கேது ஒரே ஒரு விஷயத்த கொண்டு வருது. அப்ப ஆளி பொறாமை பழிவாங்கும் எண்ணம். அப்ப பொறாமை பழிவாங்கும் என்பது மல்டிபிளான தாட்ஸ்னால பொறாமை பழிவாங்கும் என்ன வருது. புரிஞ்சுக்கிட்டா அவன் நல்லவன்ட்டு விட்டுறது. அப்ப ஒரு மெர்க்குரிய ஒன்னஸ்க்கு கொண்டு வருது. ஒரு மெர்க்குரிய கெட்டு போன மெர்க்குரிய ஒன்னஸ்க்கு கொண்டு வருது. அப்ப ஹனி சர்க்கிள் பழைய சோக நினைவுகள் பல்வேறு பழைய நினைவுகளை வந்து மறந்துட்டு நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது. ஆன் பீம் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மலைப்பு வந்துருது. அதுல இருந்து புத்துணர்ச்சி வருது. அப்ப இந்த ஹார்ன் பீமோ அனிசக்குலோ ஆலியோ ஈத்தரோ சாப்பிட்டா நம்மளுடைய மல்டிபிள் பிரச்சனைகளை சரி பண்ணுகின்ற புதனின் வீடுகளான மிதுனம் கன்னிய சரி பண்றதுக்கு பயன்படுத்துற மருந்துகள். அப்ப ஈத்தர் ஹாலி அனிசக்கிள் ஆன்பீம் இந்த 4 மருந்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? புதனோட வீடுகளான மிதுனம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, புதனோட வீடான கன்னி பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த 4 நம்ம கொடுக்கலாம். எப்படி மேப் பண்றதுன்னு புரியுதா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 100% ஃபிட் ஆகும். ஒரு பிசுறு கூட அடிக்காது இந்த ரூல்ஸ் எல்லாம். சரியா? இது அடுத்து எல்லாமே சேர்ந்து இம்பேஷன் கொடுக்கலாமா சார்? என்னங்க? இது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்கலாமா சார்? அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. இப்ப வந்து நம்ம ஒரே பெயின் கில்லர் தான். அது டைக்ளோஃபெனக் சோடியமாவா இருக்கலாம், டைக்ளோஃபெனக் பொட்டாசியமா இருக்கலாம், இல்ல வந்து அது என்னது ஐபுப்ரூஃபனா இருக்கலாம், சாதாரண இது பாராசிட்டமாலா இருக்கலாம். சாதாரண தலைவலிக்கு நீங்க என்ன பண்ணலாம்? பாராசிட்டமால் சாப்பிட்டாலே உடம்பு வலி சரியாயிடும். அதுக்கப்புறம் குரானிக் பெயினுக்கு இருக்கு. இப்ப ஒவ்வொரு பெயினுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மருந்து இருக்குல்ல. அப்ப புதனோட பாதிக்கப்பட்ட தன்மை எதுன்ட்டு பார்த்து கொடுத்திருக்கிற கீவேர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. சரியா? ஐ வில் சப்ளை கீவேர்ட்ஸ். இந்த இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பா தரேன். ஒரு 2 நாள்ல வெயிட் பண்ணு. ஓகே சார். தேங்க்யூ சார். சரியா? அண்ட் ஹீத்தர், ஹாலி, அனிசக்கிள், ஹார்ன்பீம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் புதன் காரகத்துவத்துல இருக்கிற விஷயம். அடுத்து இம்பேஷன்ஸ். ஐல வந்து ஒரே ஒரு பூ தான் இருக்குது நியூமராலஜி படி. சரியா? ஐ வந்து என்னது? சூரியன். சரியா? அவசர குடுக்கு, பொறுமை இல்லாமை, சிடுசிடுப்பு, இம்பேஷன்ஸ். இப்ப சூரியன் வந்து நெருப்பா இருக்கிறதுனால எரிச்சல் வந்துருது. சரியா? அவசர குடுக்கு, பொறுமை இல்லாமை, சிடுசிடுப்பு. சிடுசிடுப்பா இருக்கிறது என்னது? பொறுமை இல்லாம இருக்கிறது தான். அப்ப பொறுமை இல்லாம இருக்கிறது, சிடுசிடுப்பு, வேகமா அவசர கொடுக்கா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி பொறுமையை கொண்டு வந்து அமைதியை சாந்தத்தை கொண்டு வர்றதுக்கு கொடுக்கிறது. அப்ப இது சூரியனை சாந்தப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கோ இல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கோ நெருப்பு ராசிக்காரங்களுக்கு இதை கொடுக்கலாம். சரியா? அடுத்து லார்ச்ன்ற ஒரே எல்ன்ற எழுத்துல ஒரு ஃபிளவர் தான் இருக்கு. எல்லுன்றது உங்களுக்கு திருப்பி குருவோட காம்பினேஷன்ல வந்துருது. தன்னம்பிக்கை இல்லாமை அப்படின்ற ஒரு டைட்டில்ல இருக்குது. இதை சாப்பிட்டா தன்னம்பிக்கை வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப திருப்பி ப்ரூஃப் பண்றாரு பாருங்க. குருவோட விஷயங்கள் நம்ம பேசும் பொழுதெல்லாம் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், அந்த அமைதி அதெல்லாம் தான் வருது பாருங்க. அப்ப லார்ச்ன்றது தன்னம்பிக்கை இல்லாமை, அதை சாப்பிட்டா தன்னம்பிக்கை வந்துரும்னா குருவோட இன்பில்டு மெடிசன் இது. அடுத்து மிமுலஸ், மஸ்டர்ட் ரெண்டு வந்து இருக்கு. இது வந்து எம்ல ஆரம்பிக்கிற ஃபிளவர்ஸ். எம்ல ஆரம்பிக்கிற ஃபிளவர்ஸ் வந்து ராகு. சரியா? ராகு வந்து எம். அப்ப தெரிந்த காரணங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் மிமுலஸ். அப்ப பயமின்மை அப்படின்னா பயம் போறது. அப்ப ராகு தசை வந்தாலே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், இருள் சூழ்ந்துரும், அந்தகாரம் வந்துடும். அப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்கும் பொழுதோ, ராகு புத்தி நடக்கும் பொழுதோ மிமுலஸ் கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்ப மிமுலஸ் என்பது முழுக்க முழுக்க ராகுவால் ஏற்படுகின்ற பயம், தெரிந்த காரணங்களால் பயம். சரியா? அப்ப அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு மிமுலஸ் கொடுக்கலாம். அடுத்து மஸ்டர்டு, காரணம் இல்லாமல் சோகத்தில் முழுகுதல் அப்படின்றது. இப்ப எகைன் நியூமராலஜி படி மஸ்டர்ட்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? எம். யூன்றது என்னது? வீனஸ். அப்ப ராகு சுக்கிரனால் ஏற்பட்ட ஒரு காரணமில்லாத சோகத்துல மூழ்கிறது. இத நீங்க சனியாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ராகு சனியை போலவும் சனி ராகுவை போலவும் செயல்படுவார். அப்ப எங்கெல்லாம் ராகுவ சொல்றனோ அங்கெல்லாம் நீங்க சனியை சேர்த்துக்கோங்க. எங்கெல்லாம் கேதுவ சொல்றனோ அங்கெல்லாம் செவ்வாயை சேர்த்துக்கோங்க. நியூமராலஜி படியோ இல்ல வேற எந்த விஷயத்துல நீங்க போனாலும் செவ்வாய்க்கு ஆல்டர்னேட் கேது, கேதுக்கு ஆல்டர்னேட் செவ்வாய், ராகுக்கு ஆல்டர்னேட் சனி, சனிக்கு ஆல்டர்னேட் ராகு. சரியா? 2 சனி சேர்ந்தா ஒரு ராகுன்னு நினைச்சுக்கோங்க. 2 செவ்வாய் சேர்ந்தா ஒரு கேதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. அப்ப மஸ்டர்டு மிமுலஸ் ராகுவோட காரகத்துவத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மஸ்டர்டையோ மிமுலஸையோ கொடுக்கலாம். அடுத்து ஓக்குன்றது தகுதிக்கு மீறிய முயற்சி, ஓவர் ஒர்க்டு. அப்ப அவங்கள ஸ்மார்ட்டா மாத்தணும். அப்ப நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம ஒரே ஒரு விஷயத்த கவனம் செலுத்தி அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சு வெற்றி பெறுவது அப்படின்றது நம்ம படிச்சோம். இது கேதுவோட காரகத்துவம்னு நம்ம நேத்தே சொன்னோம். ஏன்னா ஓல ஆரம்பிக்குது. அப்ப ஓல ஆரம்பிச்சாலே அது கேது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம பிள்ளையாரெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னோம் நேத்து. சரியா? அது மாதிரி ஆலிவ் அப்படின்றதும் உங்களுக்கு உடல் சோர்வை குறிக்கின்ற ஒரு மருந்து. அந்த உடல் சோர்வுல இருந்து எனர்ஜெட்டிக்கா வர்றதுக்கு ஆலிவ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப ஆலிவ்ன்றது எகைன் நம்ம ஏன் இந்த ஆலிவ கேதுவோட மேப் பண்றோம்னா, கேது என்பது நொறுக்கப்படுதல். கேதுன்றது என்ன பண்றது? அடிச்சு சித்திரவதை பண்றது. வாழ்க்கையில இதுக்கு மேல ஒருத்தனுக்கு இந்த சோகம் வரக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பாத்தீங்கன்னா அவன் கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கான். அடிச்சது யாரு? பேட்டை அப்படின்ற மாதிரி அடி பயங்கரமா இருக்குது அப்படின்னா அது கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப கேதுவால பட்டவங்களுக்கு இது கொடுக்கலாம். அப்ப ஓக்கையோ ஆலிவையோ கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, கேது தசை நடக்கிறவங்க சாப்பிடலாம். கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள், கேது தசை நடக்கிறவங்க, புத்தி நடக்கிறவங்க இந்த ஓக்கையோ ஆலிவையோ சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான கேது தசை நடக்கும். இதெல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் கோல்டன் ரூல்ஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பைன். பி எப்போதுமே உங்களுக்கு சனி. சரியா? அப்ப பி அப்படின்றது குற்ற உணர்ச்சி. அது நமக்கு கொடுக்கிறது சுய மதிப்பு. அப்ப சனினாலே குற்ற உணர்ச்சி தான் இல்ல, கர்மா தான். அப்ப கர்மாவால தான் பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம செஞ்ச ஒரு தப்பு தான் கெட்ட கர்மா. கரெக்டா? அப்ப நம்ம ஒரு செஞ்ச தப்புக்காக தான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போகும் பொழுது இல்ல குற்ற உணர்ச்சி எல்லாம் வேணாம், நீ திருப்பி பேக் டு லைஃப்க்கு வா. உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவன் தான், எல்லாருமே கெட்டவன் தான், நீ மட்டும் கெட்டவன் கிடையாது அப்படின்னு உன்னை தேர்த்துதல் படுத்தி அவரில் இருந்து திரும்பி நல்ல மனுஷனா மாறுறது, திருந்தி வாழும் ரவுடியாக வாழ்வது அப்படின்ட்டு சொல்றது. அப்ப என்ன யாராச்சும் ஒரு பெரிய ரவுடி கிட்ட கொண்டு போக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரவுடி இல்ல, நீங்க ஃப்ராடு. ரவுடி வேற ஃப்ராடு வேறன்னு சொல்ற மாதிரி நீங்க ரவுடியா இருந்தாலும் ஃப்ராடா இருந்தாலும் அதுல இருந்து திருந்தி ஒரு நல்லவனா வாழ்றதுக்கு இந்த பைன் உதவும். சரியா? அடுத்து ஆர்ல ஆரம்பிக்கிறது நிறைய இருக்கு. ரெட் செஸ்நட், ராக் ரோஸ், ராக் வாட்டர் 3 இருக்கா? அப்ப ஆறுன்றது என்னது? உங்களுக்கு மூனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். BKR மூனோட சம்பந்தப்பட்ட விஷயம் நியூமராலஜி படி. அப்ப ரெட் செஸ்நட் எதுக்கு நம்ம சொன்னோம்? மற்றவர்கள் மீது அதிகப்படியான அக்கறை. அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பொண்டாட்டி புருஷன் வேலைக்கு போனா வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கிறது. அப்ப ஒருத்தர் மேல ஓவரான மோகம் கொள்ளுதல், ஒருவரின் மீது ஓவராக பாசம் கொள்ளுதல், ஒருத்தர் மீது அளவுக்கு அதிகமான பற்று வைத்தல் அப்படின்னும் பொழுது அது மூனோட குணாதிசயம் தான். 3 தான் அதை செய்யும். சரியா? அப்ப அந்த மூனோட அந்த நெகட்டிவிட்டியை நீக்கி 3 சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? ரெட் செஸ்நட் சாப்பிடணும் அப்படின்றது பார்ப்போம். அப்ப 3 உச்சம் பெற்றிருந்தாலோ 3 நீச்சம் பெற்றிருந்தாலோ 3
உச்சம் பெற்றிருந்தாலோ, மூன் வந்து ரிஷபத்துல இருந்தாலோ, மூன் வந்து விருச்சிகத்துல இருந்தாலோ, மூன் வந்து உங்களுக்கு மகரத்துல இருந்தாலோ, மூன் வந்து கடகத்துல இருந்தாலோ நீங்க இத சாப்பிடலாம். சரியா? அப்ப மூன் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மூன் நெகட்டிவ் கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. சந்திரன் தனித்து இருக்கிறது. சந்திரன் தனித்து இருக்கிறது. தனித்த சந்திரன் வந்து கேமதுர்ம யோகம். சந்திரனுக்கு பக்கத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அது கேமதுர்ம யோகம். அப்ப அந்த கேமதுர்ம யோகங்கள் இருக்கிறவங்களுக்கு இத சாப்பிடலாம். சரியா? அதே மாரி சந்திரன் வந்து எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும், மனநிலைமை புரட்சி அடைந்திருந்தாலும், மத்தவங்களுக்காக அந்த மனச கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தாலோ, ஏங்குதல் மத்தவங்களுக்காக ஏங்குதலா இருந்தாலோ இத பண்ணலாம். அப்போ ஒருத்தவங்க தனியா இருக்கிறாங்க, தனிமைய உணர்றாங்க, ஐசோலேட்டடா ஃபீல் பண்றாங்க அப்படின்னாலும் இத குடுக்கலாம். சரியா? அப்பதான் சந்திரன் தனிமையா தனிமையா விடப்பட்டது. சந்திரன் வந்து நீச்சமாவோ, உச்சமாவோ இருக்கிறவங்களுக்கு, சந்திரன் ஆட்சியாவோ, சந்திரன் வந்து மகரத்துல இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து சந்திரன் பாபகத்திரை யோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ரிச்சஸ் இருக்கு. சரியா? அதே சார், அந்த மாரி பாபகத்திரி யோகம் என்ன சார்? பாபகத்திரை யோகம்னா ஒரு கிரகம் வந்து பாப கிரகங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிறது. இப்ப பாவ கிரகங்கள் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் பாவ கிரகம். ராகு, செவ்வாய், சனி, சூரியன் இவங்கெல்லாம் பாவ கிரகம். சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் சுப கிரகம். சரியா? கேது கூட பாவ கிரகம் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல. அப்ப ஒரு சந்திரனோ இல்ல ஒரு சுக்கிரனோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணும், நடுவுல இந்த லெஃப்ட் சைடுல வந்து சூரியனோ, ரைட் சைடுல வந்து சனியோ இருப்பாங்க. அப்ப ஒரு ஒரு ராகுக்கும் சனிக்கும் நடுவுல உங்க சந்திரன் மாட்டிட்டு இருக்குதுன்னா கஷ்டம். இப்ப ராகுக்கும் சனிக்கும் நடுவுல வந்து உங்களுடைய சுக்கிரன் மாட்டிட்டு இருக்கு, உங்க புதன் மாட்டிட்டு இருக்குதுன்னா கஷ்டம். அப்ப ஒரு நல்ல கிரகம் ஒரு கெட்ட கிரகத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்குது. அப்ப லெஃப்ட்ல ஒருத்தன், ரைட்ல ஒருத்தன் அணைச்சிட்டு நிக்கிறான். இவனும் கெட்டவன், இவனும் கெட்டவன். அப்ப 2 கெட்டவன் இப்ப நடுவுல நீங்க இருந்தீங்கன்னா, அவனுடைய தான் நீங்க வாழ முடியும் இல்லையா? அவன் எங்க போறானோ அதான் செய்ய முடியும் இல்லையா? அப்ப அந்த மாரி சமயத்துல அந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்றது ஒண்ணு வேலை செய்யும். இப்ப ஒரு பாவகத்திரி யோகத்துல தான் இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கிரகம் வந்து நீச்சமாயிருக்கும். சரியா? இப்ப வந்து சனி எங்க நீச்சமாயிருக்கும்? மேஷத்துல நீச்சமாயிருக்கும். சரியா? இப்ப மேஷத்துல சனி இருக்குது. ஆனா அந்த சனி கூட இன்னொரு கிரகமான சூரியனும் இருக்குது. ஆனா அந்த இடத்துல சூரியன் உச்சம். சரியா? அப்ப ஒரு மேஷத்துல சூரியன் உச்சம், மேஷத்துல சனி நீச்சம். அப்ப மேஷத்துல சனி இருக்கிறாரு, மேஷத்துல சூரியன் இருக்கிறாருன்னும் போது, அந்த இடத்துல நடுவுல புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல சனி கெட்டு போறாரு அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். அப்ப பாபகத்திரி யோகத்துல இருந்தா கூட ஒரு இடத்துல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சூட்சமா இருக்குது ஜோசியத்துக்கு. தனுசு ராசி இருக்கு, தனுசு மீன ராசி இருக்குல்ல, ஆஹ் அது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து செவ்வாய், ஒரு பக்கம் வந்து சனி. இதுக்கு ஆஹ் நடுவுல தான் குரு இருப்பார். ஆமா அதே மாதிரி இப்ப மீனத்துல பாத்தீங்கன்னா சனி, அந்த பக்கம் செவ்வாய். இதுக்கு ஆஹ் நடுவுல தான் குரு இருப்பார். ஆமா அப்ப குரு வந்து இயற்கையிலேயே வந்து பாவ கிரகங்கள்ல உள்ள மாட்டி நிற்காரு. அப்படி ஆஹ் எடுத்துக்கலாமா? அது அது எக்ஸாக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி, அதாவது குருவுக்கு பின்னாடி இருக்கிற அந்தகாரத்தில் இருந்து, குருவுக்கு பின்னாடி இருக்கிற விண்கற்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய அண்ணன் தானே ஜூபிட்டரு. அப்ப டெவில் போர்சஸ்ல இருந்து பூமியை காப்பாத்துற வேலையை தான் ஜூபிட்டர் செய்யறாரு. நம்ம இன்னைக்கு ஜூபிட்டரை பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? ரிலீஸ் ஆகல. சூரியனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல குரு நிக்கிறார். ம். அதாவது குரு வந்து இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூரியன் 22 டிகிரில இருக்கிறாரா? குரு 22 டிகிரில ரிஷபத்துல இருக்கிறாரு, சூரியன் 22 டிகிரில விருச்சிகத்துல நிக்கிறாரு. அப்ப சூரியனும் குருவும் 180 டிகிரில ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயம் வந்து 13 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்படி வர்றது வந்து குரு வந்து பூமிக்கு ரொம்ப கிட்ட இருப்பார். அப்ப இப்ப போய் வானத்துல வந்து நீங்க குருவை பாத்தீங்கன்னா மத்த நாள் தெரியறதை விட இன்னைக்கு குரு 20% பெருசா தெரிவார் உங்களுக்கு. சரியா?
இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிவராஜ யோகம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ரொம்ப மங்களகரமான நாள். சிவராஜ யோகம் என்கின்ற ஒரு யோகம் இன்னைக்கு வேலை செய்யுது. அப்ப இந்த குரு வந்து உங்களுக்கு எப்போதுமே கெடுதலில் இருந்து காப்பாத்துற வேலையை தான் செய்யறாரு. நீங்க சொன்ன மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி மத்தவனை ஏத்தி விட்டு இவரு ஏறின இடத்துலயே ஏணியாவே இருப்பாரு. அதுதான் குருவோட வேலை. சரியா? அப்ப ரெட் செஸ்னட் அந்த பேர்ல ரெட்ன்னு இருக்கிறதுனால அது வந்து பாதுகாப்பு குறிக்கிற செவ்வாயோட அனுகிரகமும் வந்துருது. அதை புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரெட்ன்ற ஒரு வார்த்தையினால வந்து நம்ம வந்து நியூமராலஜிக்கலி அது அது வந்து நம்ம 3ன்னு சொன்னாலும் ரெட்ன்ற ஒரு வார்த்தை வந்து முழுமையா வந்து உங்களுக்கு பொருள்படுறதன் அடிப்படையில செவ்வாயா மாறிடுது இல்லையா? அப்ப செவ்வாய் வந்து பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. அப்ப மத்தவங்களுக்கு மீதான ஓவர் கன்சர்ன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு செவ்வாய் பயன்படுத்துறாரு அப்படின்றது. அப்ப ராக் ரோஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு திகில் நடுக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு சந்திரனோட மனபயத்தை தீக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹீரோவா மாறுறாரு. அப்ப செவ்வாய் உச்சம் பெறுறாரு அப்படின்னா இது வந்து மகரத்துல செவ்வாய் உச்சம் பெற்று காரியத்தை நடத்துற மாதிரி. மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று காரியத்தை நடத்துற மாதிரி ராக் ரோஸ். அடுத்து ராக் வாட்டர் விரைப்பானவர் கொள்கைவாதி. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல வந்து வக்கீல்களை பாக்குறதுக்கோ இல்ல நம்ம நீதிபதியை பாக்குறதுக்கோ இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்க்கோ போகும் பொழுது இரக்கத்தை நோக்கி போறது வந்து ராக் வாட்டர். அப்ப இது வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறுறது. ராக் ரோஸ் வந்து செவ்வாய் மகரத்துல இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக் ரோஸ் வந்து செவ்வாய் மகரத்துல இருக்கிறது. செவ்வாய் மகரத்தில் இருந்து சந்திரனின் வீடான கடகத்தை பார்க்கிறது ராக் ரோஸ். செவ்வாய் நீச்சமாகி சந்திரன் அங்க ஆட்சி பெற்று செவ்வாயும் சந்திரனும் கடகத்துல இருக்கிறது. இல்ல செவ்வாய் கடகத்துல இருந்து சந்திரன் ரிஷபத்துல இருக்கிறது ராக் வாட்டர். அப்ப இந்த சுனை நீர் அப்படின்ற அந்த ராக் வாட்டர் இரக்கத்தை எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னது அப்படின்னா இதுதான். அப்ப செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கணும். ஆனா செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகமா இருக்கணும். அப்ப செவ்வாய் நீச்சமாகிறது எங்க நீச்சமாகிறாரு? கடகத்துல நீச்சமாகிறாரு. கடகத்துல நீச்சமாகி அந்த இடத்துல சந்திரன் இருக்கணும். சந்திரன் அங்க இருந்தாதான் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும். அது மாதிரி செவ்வாய் அங்க இருந்தா சந்திரன் வந்து ரோகிணியில இருக்கணும். இல்லைன்னா ரிஷபத்துல இருக்கணும். அப்படின்னா செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் அடைவார். அப்ப நீங்க ராக் ரோஸை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க என்னவா மாறுறீங்க? செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகமா மாறுறீங்க. சாரி, ராக் வாட்டரை யூஸ் பண்ணா. ராக் வாட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். ராக் ரோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மகரத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற வேலையா செய்வீங்க. அப்ப அந்த ஒவ்வொரு மருந்து சாப்பிடும் போது நீங்க என்னவாயிடுறீங்க? அந்த கிரகத்தின் உச்சப்பட்ட தன்மைக்கோ இல்ல அந்த கிரகத்தின் நீச்சம் பெற்ற தன்மைக்கோ இல்ல அந்த கிரகத்தின் பரிவர்த்தனை தன்மைக்கோ இல்ல அந்த கிரகத்தின் நீச்சபங்க ராஜயோக தன்மைக்கோ இல்ல அந்த கிரகத்தின் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் தன்மைக்கோ தான் போறீங்க. இதெல்லாம் ஜோதிடத்தோட ரூல்ஸ். அப்ப நம்ம முழுக்க முழுக்க மலர் மருத்துவம் நம்மள என்னவா பண்ணுது? நமக்கு இன்ஸ்டன்டா ஒரு யோகத்தை வேலை செய்ய வைக்குது. ஆர்டிபிஷியலா ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. நமக்கு நடந்துட்டு இருக்கிற கோச்சாரம் வேற மாதிரி இருக்குது. நமக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி வேற மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஆனா சிச்சுவேஷனை நமக்கு சாதகமாக மாற்றுகின்ற விதியை மதியால் வெல்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட வேலையை தான் இது செய்யும். எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் என்ன பண்ணுவாரு கிருஷ்ணரு? அப்படியா அப்படின்னா அவர் ஒரு சின்ன ஆல்டர்னேட் பண்ணி விடுவார். அப்ப வந்து அமாவாசை திதி வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சகாதேவன் வந்து துரியோதனனுக்கு சொல்லிடுவான். அமாவாசை திதிக்கு பலி கொடுக்கறதுக்கு அவர் போயிடுவாரு. அப்ப அதை சரி பண்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு? வந்து திரியோதசி அன்னைக்கு அது அமாவாசைக்கு முன்னாடி நாள் என்ன திதி? அந்த திதி அன்னைக்கே வந்து சூரிய தர்ப்பணம் கொடுக்க சொல்றாரு எல்லாரையும். இப்ப எல்லாரையும் தர்ப்பணம் கொடுக்கும்போது கிருஷ்ண பரமாத்மாவே தர்ப்பணம் கொடுக்குறாரு. இன்னைக்குதான் வந்து சூரியனோ
அப்ப இன்னைக்குதான் அமாவாசை அப்படின்ட்டு ஒரு சதுர்தசி சுச்சுவேஷனை திதி. கிரியேட் பண்ற மாதிரி. சதுர்தசி திதி. அப்ப சதுர்தசி திதிய வந்து அமாவாசை திதியா கன்வெர்ட் பண்றது. அப்ப டெம்பரவரியா ஒரு இல்லஷன், அப்ப டெம்பரவரியா ஒரு ஒரு மாயையை உருவாக்கி அந்த மாயை மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்றதுதான் மலர் மருத்துவம். அப்ப கிருஷ்ணர் என்னென்னலாம் தந்திரம் பண்ணாரோ அந்த தந்திரத்தை நம்ம பண்றோம். சூழ்நிலையை நமக்கு சாதகமாக வளைத்து எதிராளியின் அந்த அந்த இடத்துல ஒரு மாயாஜாலத்தை பண்ணி ஒரு இல்லஷனை பண்ணி காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்து விடும். மலர் மருந்து சாப்பிடுறதுன்றது என்னதுன்னா உங்களுடைய கோச்சாரத்தையும் உங்களுடைய தசாபுத்தியத்தையும் பைபாஸ் பண்ணி டெம்பரவரியா உங்களை ஒரு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல காரியத்தை சாதிச்சுட்டு பைபாஸ்ல போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிரும். இப்ப ஜெயில இருக்கிறாரு, ஆனா வந்து சினிமால என்ன பண்ணுவாங்க, ஜெயில இருந்து ஒரு நைட்டு தப்பிச்சு போய் அவரு வேற ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ளேயே வந்துருவாரு. அப்ப காலையில வந்து பார்த்தா அவர் ஜெயில இருப்பாரு, நைட்டு ஜெயில இருப்பாரு பார்க்கும்போது. ஆனா நைட்டு அந்த பீரியட்ல ஒரு 4 மணி நேரம் ஜெயில இருக்க மாட்டார். அப்ப அவரு போய் ஒரு ஒரு இன்சிடென்ட செஞ்சு வந்துட்டு இருப்பாரு. சட்டப்படி வந்து பார்த்தா ஜெயில தான் இருந்தேன் அப்படின்னுவாரு. அப்போ ஒரு குற்ற செயல் நடக்கும்போது தப்பிக்கும் போது என் கிளையண்ட் வந்து டெல்லியில இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு மாயையை உருவாக்கி சூழ்நிலையை சாதகப்படுத்தி பண்ணிக்கிறது தான் இந்த இந்த மலர் மருத்துவம். நம்ம டோட்டலா ஓவரால் படிக்கின்ற இந்த பரிகாரங்கள் வந்து நிரந்தர தீர்வுகளுக்கான பரிகாரங்கள் கிடையாது. தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. அந்த தற்காலிகமான ஏற்பாட பண்ணிக்கிட்டு நமக்கு ஏற்படுகின்ற தடங்கல்களை தாண்டி போறதுதான் இந்த பரிகாரம். இப்ப வந்து ஒரு மழை பெஞ்சிருச்சு, ஒரு சின்ன தரப்பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்ப இங்க ஒரு கிராமம், அங்க ஒரு கிராமம், இங்க இருந்து ரெஸ்கியூக்கு போக முடியல அப்படின்னா, இப்ப வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டப்ப இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்க, டெம்பரவரியா ஒரு பிரிட்ஜ் போட்டாங்க. அப்ப டெம்பரவரி பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ வந்து 24 மணி நேரத்துலயும் ஏதோ போட்டாங்க. போட்ட பிறகுதான் அந்த அந்த ஐசோலேட்டட் பிளேஸுக்கு போய் அங்க பாதிக்கப்பட்டவங்கள காப்பாத்த முடிஞ்சது. இறந்தவங்கள கூட தூக்கி எடுத்துட்டு வர முடிஞ்சது. அப்ப இந்த அந்த டெம்பரவரி பிரிட்ஜ் பண்ற வேலை தான், அந்த பிரிட்ஜிங் பண்றது தான். அப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மெழுகுவர்த்தி பொருத்துறா மாதிரி, கரண்ட் ஆஃப் ஆனா இன்வெர்டர் போடுற மாதிரி, அப்ப மழை பெஞ்சதுன்னா கொடைய புடிச்சிட்டு போற மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். சிச்சுவேஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ராக் வாட்டர் புரிஞ்சுதா? அடுத்து ஸ்கெலந்தரஸ். எஸ்ன்றது உங்களுக்கு திருப்பி குருவோட காம்பினேஷன்ல வருது. ஸ்கெலந்தரஸ் வந்து குழம்பிய மனம், இருமன நிலை. இது வந்து தெளிவான மனம், நிலையான எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருது. அப்ப ஸ்கெலந்தரஸ் வந்து நியூமராலஜி படி எஸ்ல ஃபாலோ ஆகுது அப்படின்னா, குழம்பிய மனம், இருமன நிலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து குரு வந்து புதனோட வீடுகளான மிதுனத்திலேயோ, குரு வந்து கன்னியிலையோ, குரு வந்து சூரியன் இது சனியோட வீடுகளான மிதுன, கும்பத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கெலண்டரஸ் கொடுக்கலாம். இப்ப குரு நீச்சமானவர்கள், குரு பாதிக்கப்பட்டவர்கள், குரு நீச்சமாயிருக்குது, குரு சனியோட வீட்டுல இருக்கு, இல்ல குரு வந்து புதனோட வீட்டுல இருக்கு, குரு பகை வீட்டுல இருக்குதுன்னா, குரு மிதுனத்திலேயோ, குரு கன்னியிலையோ, குரு கும்பத்திலேயோ, குரு வந்து மகரத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு ஸ்கெலண்டரஸ் கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி இது புதனோட காம்பினேஷனாவும் வேலை செய்யும். அமைதியை கொடுக்கும். அடுத்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். அது வந்து நம்ம அன்னைக்கு சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம கேதுவோட ஒப்பிட்டோம் இல்லையா? அதிர்ச்சி, டிராமா, அப்ப அதுல இருந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றதுன்னா அடி ரொம்ப பலமா பட்டுரு. அடி ரொம்ப பலமா பட்டுச்சுன்னா அது கேதுவோட வேலை அப்படின்னு சொன்னேன்ல. ஜீசஸ் கிரைஸ்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க இல்லையா? அது மாதிரி இதுக்கு மேல ஒருத்தன் அடி வாங்க முடியாதுன்னா ஆக்சிடென்ட் ஆகி குற்றுயிருமா கொலையுயிருமா இருக்கிறான்னா அதுக்கு மேல ஒன்னும் அவன் வாழ்க்கையில கிடையாது. அவன் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய அடியை சந்திச்சுட்டான் அப்படின்னா அந்த அடியிலிருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு, அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர்றதுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கொடுக்கணும். சரியா? அப்ப பேலன்ஸ், கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கொடுக்குது. அப்ப இது குரு பார்வையாவும் இதை எடுத்துக்கலாம். வேற ஒரு ஆங்கிள், உயிர் கொடுக்கிற தன்மையை திருப்பி கொடுக்குது. அந்த வேதனையை தாங்கி உயிர் கொடுக்கின்ற தன்மையை, நம்பிக்கையை கொடுக்கின்ற, அமைதியை கொடுக்கின்ற தன்மையை தெரியும். சரியா? ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். ஸ்வீட் செஸ்னட்.
நம்பிக்கை அஸ்தமித்து விட்டது, விடிவு இல்லாமை அப்படின்னும் பொழுது லைட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னல. இதுவும் எகைன் குரு பார்வைன்னு தான் சொன்னேன் இல்லையா? குரு தான் நம்பிக்கையை கொடுப்பார் அப்படின் போது, அப்ப எஸ்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் நியூமராலஜி படி எனது குருவோட காரகத்துவத்துல வந்துருது. அப்ப ஸ்கெலன்த்ரஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், ஸ்வீட் செஸ்னட், இது மூணும் இன்டைரக்டா இன்பில்டு குரு இருக்கிறார். சரியா? அடுத்து நம்ம பார்த்த வெர்வா வைன், வைன், வால்நட், வாட்டர் வயலட், ஒயிட் செஸ்னட், வைல்ட் ஓட், வைல்ட் ரோஸ், வில்லோ, இவங்க எல்லாருமே என்னது சுக்கிரனோட காரகத்துவத்துல இருக்கிறாங்க. இப்போ வெர்வைன், வைன், வால்நட், வாட்டர் வயலட், ஒயிட் செஸ்னட், வைல்ட் ஓட், வைல்ட் ரோஸ், வில்லோ, இவங்க எல்லாம் சுக்கிரனோட காரகத்துவத்துல நியூமராலஜி படி வராங்க. அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ 38 சொல்லிட்டேன். சரியா? இப்ப அடுத்து ரெஸ்கியூ ரெமெடி. ரெஸ்கியூ ரெமெடியில வந்து மொத்தம் வந்து 5 பூ, ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், கிளமாட்டிஸ், இம்பேஷன்ஸ், ராக் ரோஸ், செரி பிளம். சரியா? அப்ப ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் நம்ம பார்த்துட்டோம். கிளமாட்டிஸ்ன்றது குருவோட காம்பினேஷன் தான். சரியா? அப்ப ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் இப்ப வாழ்க்கையில இதுக்கு மேல அடிபட முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் எடுத்து யூஸ் பண்றோம், நம்பிக்கையை உயிர் கொடுக்கறதுக்கு இன்ஸ்டன்டா. இப்ப கிளமாட்டிஸ்ன்றது என்னது? பகல் கனவு காண்றது, நிகழ்காலத்தில் கவனம்னா, இப்ப நீங்க அடிபட்டு ஒரு அதிர்ச்சியில இருக்கும் பொழுது நீங்க வந்து நிகழ்காலத்துல இருக்க மாட்டீங்க, கடந்த கால நினைவுக்கு போயிருவீங்க, இல்ல எதிர்காலத்தை பத்தி பயம் வந்துடும். ஐயையோ நம்ம செத்துட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும், இல்ல வந்து நம்ம சாக போறோன்றதுனால இல்ல பழைய எண்ணங்கள் வந்துடும், அந்த பழைய நிறைவேறாத ஆசைகள் வந்துடும். அப்ப நிறைவேறாத ஆசைகளோ இல்ல எதிர்காலத்தை பத்தின பயமோ, பொண்டாட்டி புள்ளைய தனியா விட்டுட்டு செத்துருவோமோ அப்படின்றது எதிர்காலத்தை குறித்த பயம். நம்மளுடைய ஆசைகளை நம்ம ஆசைப்பட்டோமே அதை அடையாம சாக போறோமே நினைக்கிறது. அப்ப ஆசைப்பட்டதை அடையாம போக போறோமேன்ற எண்ணத்தை கிளமாட்டிஸ் தடுக்கும். எதிர்காலத்தை பத்தின பயத்தை வந்து நிகழ்காலத்துல கொண்டு வந்து தரும். சரியா? ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். இம்பேஷன்ஸ் இதுல இருக்கிறது அடுத்த அந்த ரெஸ்கியூ ரெமெடியில இருக்கிற இம்பேஷன்ஸ் வந்து சூரியனை குறிக்கும்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? இம்பேஷன்ஸ் வந்து வந்து சூரியன். சரியா? அது உயிர் கொடுக்கிற ஒரு தன்மையை செய்யும், பொறுமையை கொடுக்கும். சரியா? அப்ப அந்த பயப்படுறத நிறுத்தி பொறுமையை கொடுக்கும். அப்ப அந்த அதிர்வுனால் ஏற்படுற தானா ஒரு பயம் வந்துருதுல, அப்ப பொறுமையா இருந்தாலே காரியம் நடந்துரும் அப்படின்றதுக்காக பொறுமையை கொடுக்கறதுக்காக இம்பேஷன்ஸ் அதுல ஆட் பண்ணிருக்கிறாங்க. ராக் ரோஸ் இப்ப சொன்ன இல்லையா, செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது அப்படின்ட்டு. அப்ப ராக் ரோஸ்ன்றது திகில், நடுக்கம், பீதினா அப்ப ஹீரோயிசம், பிரேவரி, நம்பிக்கை, எனக்கு எதுவும் ஆகாது, நான் சாக மாட்டேன் அப்படின்ற ஒரு முரட்டு நம்பிக்கைய, நான் செத்துற மாட்டேன் அப்படின்ற, உயிரை கையில புடிச்சிட்டு இருப்பேன், நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு முரட்டுத்தனத்தை கொடுக்கறதுக்கு ராக் ரோஸ். சரியா? அடுத்து செர்ரி பிளம். செர்ரி பிளம் என்பது குரு பார்வை தான். சரியா? செர்ரி பிளம் எதுக்கு கொடுத்திருக்கிறோம்? எதையும் பொறுக்க இயலாமை அப்படின்றது திருப்பி ஒரு அமைதி வர்றதுதான். அப்ப அது இடத்துல இன்பில்டா குரு இருக்குன்னு சொன்னல. அப்ப ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், கிளமாட்டிஸ், இம்பேஷன்ஸ், ராக் ரோஸ், செர்ரி பிளம், இந்த காம்பினேஷன்ஸ் நியூமராலஜிக்கல் படி, அஸ்ட்ராலஜிக்கல் படி உங்களுக்கு பொறுமையையும் அமைதியையும் எதையும் தாங்கும் மனப்பக்குவத்தையும், அந்த உயிரை உற்றக்கூடாது, இந்த நிலையை தாங்கி வர்றதுக்கு தேவையான வலியை தாங்குகின்ற சக்தியையும், அந்த எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் தாண்டி போகாம நிகழ்காலத்துல இதை கடந்து போறதுக்கான சக்தியையும் பொறுமையையும் அமைதியையும் கொடுக்கிறது ரெஸ்கியூ ரெமெடி. ஸோ நம்பிக்கையை கொடுக்கிறது, நான் செத்துற மாட்டேன்ற நம்பிக்கை, நான் வாழ்வேன்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. அதற்கு தேவையான உடல் வலு, அதற்கு தேவையான மன வலு அப்படின்றது இருக்கு. அப்ப இதுல திருப்பி திருப்பி சுத்தி பாத்தீங்கன்னா இதுல செவ்வாய், இதுல குரு, இதுல கேது, இதுல சூரியன், உயிர் சம்பந்தப்பட்டது இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து சில விஷயங்களை சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க வேகமா. சரியா? இன்னைக்கு பார்க்கலாமா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? 6:30 ஆயிடுச்சு, சாட்டர்டே சண்டே பாத்திரலாமா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார்.
ஸோ இப்போ நான் வந்து half அன் ஹவர்னா 1 ஹவர் கூட ஆயிடும். எழுதிக்கிறீங்களா? முடிச்சிடலாம் இன்னைக்கு. சார் நாளைக்கு பார்த்துலாம் சார். 1 ஹவர் தான் சண்டே. ஒரு 1/2 ஹவர்லாம் சரி, அப்ப நாளைக்கு வந்து இதை பார்க்கலாம். நான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை சொல்லிடுறேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஆகும். பேசணும் ஆமா ஏதாவது யாராவது. ஆமா ஆமா போதும். நான் கூட சர்ச்சுக்கு போனா போவேன் கிளம்புனா. சரியா? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பிரேயர் நன்றி சார். இல்ல மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. நன்றி ஐயா. ஓகே, உங்க பிரேயர்ஸ், உங்களுடைய வேண்டுதல்களை நினைச்சுக்கோங்க. நான் மனசார பிரேயர் பண்ணி. நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரு பிரேயர் இருக்கு. நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நேற்று மாதாவுக்கு ஒரு பிரேயர் சொன்னல, அது மாதிரி ஒரு பிரேயர். அது ரொம்ப மங்கள வார்த்தை ஜெபம்னு பேர் இருக்கு. அந்த வானதூதர் கபிரியேல் வானதூதர் வந்து மதர் மேரிக்கு வந்து, நீ வந்து கன்சீவ் ஆக போற, கடவுள் வந்து உன் வயிற்றுல பிறக்க போறாருன்னு சொல்றாரு. கடவுள் வந்து உங்க வயிற்றுல பிறக்க போறாரு, நீ வந்து கருவுற போற, அது வந்து கடவுளே வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொல்ற அந்த இன்சிடென்ட் தான் மங்கள வார்த்தை. அந்த இன்சிடென்ட்ல அவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த பிரேயர் வந்து 2 போர்ஷனா இருக்கும். அந்த கபிரியேல் தூதர் வந்து மதர் மேரிக்கு என்ன சொன்னாருன்றது ஃபர்ஸ்ட் போர்ஷன். அந்த போர்ஷனை ஒட்டி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது நான் ஆண்டவரின் அடிமை, உமது சித்தப்படி எனக்கு நடக்கட்டும்னு ஏத்துக்கிறாங்க. நான் ஒரு கன்னி பொண்ணு, எனக்கு குழந்தை இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டு அவங்க பயப்பட்டாலும், கணவன் இல்லாம எனக்கு குழந்தை பிறந்தா உலகம் வந்து என்னை குறை சொல்லுமேன்னு பயப்பட்டாலும் கடவுள் சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன். வானதூதரே வந்து சொன்னா கூட நம்ம பயப்படுவோம்ல சம்டைம். அவங்க வந்து தன்னை ஒத்துக்கிறாங்க. அப்படி அவங்க ஒத்துக்கிட்டதுனால உலகத்துக்கு ஏற்பட்ட மாற்றத்தை இந்த பிரேயர் சொல்லும். இந்த பிரேயரை எப்ப சொன்னாலும் எனக்கு கொட்டாவி வரும். நிறைய பேருக்கு வரும். ஏன்னா இந்த பிரேயரை சொன்னாலே உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். சரியா? இந்த பிரேயர் என்னன்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதுதான் அந்த வானதூதர் வந்து மதர் மேரிக்கு சொன்ன மங்கள வார்த்தை. அதுக்கு அடுத்து இருக்கிற போர்ஷன் வந்து, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். இதைதான் அந்த ரோசரியில வந்து சொல்லுவாங்க. டெய்லி வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து 53 மணி மாலையா சொல்லுவாங்க. இந்த பிரேயரோட கான்செப்ட் என்னன்னா, இது வந்து கர்மாவை கழிக்கிறதுக்கான பிரேயர். சனி வந்து சனியோட பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாத்தி, இந்த கர்மா முடிஞ்சிட்ட பிறகு நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளை அமைதியா வச்சுக்கணும், எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம விடுபடணும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுற பிரேயர். அப்ப அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியேனா உனக்கு நிறைய கிரேஸ் இருக்கு, நீ வாழ்க. கர்த்தர் உம்முடனேனா காடே உன் கூட தான் இருக்கிறார். காட் இஸ் வித் யூ. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரேனா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களை விட நீ தான் பிளெஸ்டு. உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா, அவன் வயிற்றுல உருவாக போற ஜீசஸும் பிளெஸ்டு. அப்ப நீயும் பிளெஸ்டு, ஜீசஸும் பிளெஸ்டுனா சந்திரனும் செவ்வாயும். சரியா? சந்திரனும் செவ்வாயும், முருகனும் பார்வதியும் மாதிரி. முருகனும் பார்வதியும், பார்வதியை கொடுத்த வேலை வைத்திருக்கின்ற முருகன் மாதிரி, மாதா கொடுத்த ஜீசஸ். அப்ப சக்தி பிளஸ் செவ்வாய், அது வந்து உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் அழிக்கிற காம்பினேஷன். ஏன்னா சக்தியோட தனி அவதாரம் இருக்கு இல்லையா,
சக்தியின் தனி அவதாரம் வந்து உங்களுக்கு துர்க்கையாகவோ காளியாகவோ ஒரு உக்கிரமான வழிபாடு தான் சக்தி வழிபாடு. அப்ப அந்த சக்தி வழிபாடு எந்த அளவுக்கு, அந்த சக்தி வழிபாடே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த சக்தி வந்து உக்கிரமாயிட்டாலே எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியையும் நம்மளால வந்து வெற்றி கொள்ள முடியும். அப்ப அந்த சக்தி கொடுத்த வரத்தால் பிறந்த செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய். அப்ப சக்தியும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். அப்ப முருகனும் பரமேஸ்வரியும் பார்வதியும் சேர்ந்து ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை யார் தடுக்கும்? அதுதான் இந்த காம்பினேஷன். அப்ப அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்னா, இப்ப எனக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து காப்பாத்து, நான் செத்துட்டா என்னை மோட்சத்துல கொண்டு போய் போட்டு அப்படின்ற இந்த பிரேயரை தான் எல்லாரும் ரெகுலரா சொல்றாங்க. அப்ப சக்தி வழிபாடு, சரியா? அதை தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு நாள் நான் ப்ரேயர் பண்ணும் பொழுதும் வெவ்வேறு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நான் டெய்லி இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி ப்ரேயர் பண்ணும் பொழுது நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றது வெவ்வேறு ப்ரேயர் பண்ணேன். அதுல நேத்து நான் பண்ண ப்ரேயரையும் இன்னைக்கு பண்ண ப்ரேயரையும் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னா, இது சக்தி வழிபாடு. ஒரு மிகச்சிறந்த கர்மாவை கரைக்கின்ற வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு. அதனால இதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்க கூட இதை சொன்னா ரெகுலரா கர்மாவிலிருந்து கழிந்து வரலாம்ன்ற சொல்லிட்டு பண்றேன். நம்ம நிறைய பார்க்க போறோம். நம்ம மலர் மருத்துவத்தோட நிக்கல. நம்ம வந்து அடுத்து பார்க்க போறதெல்லாம் சர்ப்ரைசிங்கா நிறைய வச்சிருக்கிறோம். இது என்ன பிரமாதம், இதை விட பெஸ்ட் பீஸ் எல்லாம் இருக்குது. அதனால வெயிட் அண்ட் சி, பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. அருமையான வகுப்பு சார். நன்றி. வணக்கம் ஐயா, வணக்கம்.